கிரியோல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷீட் மெட்டல். பார்ட் மாடலிங்கோட ஒரு பகுதி தான் ஷீட் மெட்டல். ஸோ இது எப்படி ஆரம்பிக்கிறது? நியூவில் பார்ட் மாடலில் ஷீட் மெட்டல் ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும். இதை சூஸ் பண்ணிங்க. ஸோ எந்த பேரில் உங்களுக்கு ஷீட் மெட்டல் டெவலப் ஆகணுமோ அந்த நேமை டைப் பண்ணிங்க. நான் இன்ஃபோ ஷீட் அப்படிங்கிற நேமில் ஓப்பன் பண்ண போகிறேன். யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அதை அன்டிக் பண்ணுறது மூலிமா மேனுவலாக உங்களால் யூனிட் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஷீட் மெட்டலை பொறுத்தவரையும் 2 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று இன்ச்சஸ், ரெண்டாவது மில்லிமீட்டர். ஸோ ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது மில்லிமீட்டர் செலக்ட் பண்ணி ஓகேன்னு செட் பண்ணுங்கள். ஸோ கிரியோட ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் டெவலப் ஆகிடும். ஸோ இதில் எதெல்லாம் ஹைலைட் ஆகிருக்கோ அதெல்லாம் பேஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உள்ள பேஸ் ஃபீச்சர் இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட், பிளானர், பவுண்டரி. ஸோ அதர் டூல்ஸ் ரிவால்வ், ஸ்வீப். ஸோ பார்ட் மாடலில் உள்ள எல்லா டூல்ஸும் இங்கே இருக்கும். எக்ஸ்ட்ரா பிளானர்ங்கிற டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹைட் ஆகிக்க ரெண்டுமே செகண்டரி டூல்ஸ். அதாவது இந்த பிரைமரி டூல்ஸை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செகண்டரி டூல்ஸ், ஃப்ளாட், ஃப்ளாஞ்சுங்கிற 2 டூல்ஸை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஷீட் மெட்டலில் ஒரு டிசைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ ஷீட்டோட திக்னஸ் எவ்வளவு, அதோட பெண்ட் அலவன்ஸ் எவ்வளவு, அதோட ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர், ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் என்னென்னு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கிறதுனால அந்த டேட்டாஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேல்யூ அதெல்லாம் அப்லோட் பண்ண முடியும். ஷீட் மெட்டல் மாடலிங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸை நான் வச்சுக்கணும். ஸோ என்னென்னா திக்னஸ், பெண்ட் அலவன்ஸ், கே ஃபேக்டர், ஒய் ஃபேக்டர் அண்ட் ஸ்டிஃப்னஸ். ஸோ இதை பொறுத்து தான் உங்களோட ஷீட் மெட்டல் டிசைன் எப்படி வரணும்னு சொல்ல முடியும். ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால அவர் டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அது என்ன வேல்யூஸ் கேட்குதோ அந்த இடத்துல டைப் பண்ணால் மட்டும் போதும். ஸோ டிசைனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதோட திக்னஸ், ஒய் ஃபேக்டர் எல்லாமே ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாம் எங்கே ஃபிட் பண்ணுறது அப்படின்னா ஃபைல்ஸில் ப்ரிப்பேர், மாடல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மாடல், நீங்கள் பண்ண போகிற மாடலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா திக்னஸ். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள ஷீட் மெட்டல் திக்னஸ் 1. ஸோ அக்யூரசி 0.0125 இருக்கும். உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா இந்த ஷீட் மெட்டல் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத மெட்டீரியல் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ மாஸ் ப்ராப்பர்ட்டிஸில் உள்ளே போனோன்னா மெட்டீரியல் சூஸ் பண்ண தான் சொல்லுவோம். ஸோ மாஸ் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்கலாம். சேஞ்ச். ஸோ மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தேவையான டேட்டாஸ், அதாவது டென்சிட்டி, வால்யூம், மாஸ், ஏரியா. ஸோ இதெல்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் வேல்யூஸை வச்சு தான் அது எவ்வளோ மாஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து பெண்ட் அலவன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பெண்ட் அலவன்ஸ். ஸோ கே ஃபேக்டர், ஒய் ஃபேக்டர் அப்படிங்கிற 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ஷீட் மெட்டல் ரன் ஆகுது. ஸோ அதில் ஒய் ஃபேக்டரோட வேல்யூ, கே ஃபேக்டர் வேல்யூ ஒரு ரிலேஷன் பேஸ் பண்ணி ரன் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு கே ஃபேக்டர் இல்லைனா ஒய் ஃபேக்டர் ஒன்று தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ ஒய் ஃபேக்டர் கொடுக்கும்போது கே ஃபேக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிரும். கே ஃபேக்டர் கொடுக்கும்போது ஒய் ஃபேக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிரும். ஸோ இருந்தாலும் ஷீட் மெட்டலை டிஃபால்ட்டாக சம் ஃபேக்டர் அவைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச். ஸோ ஒய் ஃபேக்டரை 0.5ன்னு அசியூம் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கே ஃபேக்டருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ கே ஃபேக்டர் தான் உங்களுக்கு தெரியும், ஒய் ஃபேக்டர் தெரியாதுங்கிற கண்டிஷனில் கே ஃபேக்டர். ஸோ கே ஃபேக்டர் எவ்வளோ வேல்யூன்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பெண்ட் அலவன்ஸுக்குள்ள ஃபேக்டர்ஸ். பெண்ட்ஸ். ஸோ என்னென்ன பெண்ட்? ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஷீட் மெட்டலில் பெண்ட் பண்ணும்போது எந்த திக்னஸுக்கு அது பெண்ட் ஆகணும், இன்சைடாக பெண்ட் ஆகணுமா இல்லை அவுட் சைடில் பெண்ட் ஆகணுமா, டிஃபால்ட்டாக அது எவ்வளோ ஆங்கிளுக்கு பெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத டிஃபால்ட்டை சூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ இன்சைடா அவுட் சைடா, டிஃபால்ட் பெண்ட் ஆங்கிள் எவ்வளவு, அந்த பெண்ட் ரேடியஸ் எவ்வளவு இருக்கணும். ஸோ இங்கே செட் பண்ணுறது எல்லாமே டிஃபால்ட். ஸோ அங்கே போய் உங்களால் எவ்ரி டைம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் டிஃபால்ட்டாக என்ன வைக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஸோ பெண்ட் ரேடியஸ், திக்னஸ், அதாவது உங்கள் மெட்டீரியலோட திக்னஸே இருக்கணுமா இல்லை உங்கள் மெட்டீரியல் திக்னஸோட டபுள் டைம் இருக்கணுமா இல்லை உங்கள் மெட்டீரியல் திக்னஸோட ஆஃப் வேல்யூ இருக்கணுமாங்கிற சொல்கிறதான் இது. அடுத்தது ரிலீஃப். ஸோ ரிலீஃப் அப்படிங்கிறது 2 மெட்டீரியல் ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த கார்னரில் கட் பண்ணி விடுறதான் ரிலீஃப். ஸோ இந்த மெட்டீரியல் பிரேக்கேஜ், அதாவது ஷீட் மெட்டல் டியர் அண்ட் வியர் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு உள்ள ஆப்ஷன் ரிலீஃப். ஸோ அந்த ரிலீஃபோட டைப் வீநாச், சர்க்குலர், ரெக்டாங்கிள். ஸோ இதெல்லாம் கட்டிங் மெத்தட். வீனா ஷேப்பில் கட் பண்ணுறதா இல்லை சர்க்குலர் மெத்தடில் கட் பண்ணுறதா இல்லை ரெக்டாங்கிள் மெத்தடில் கட் பண்ணுறதாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்தது எட்ஜ் ட்ரீட்மெண்ட். ஸோ எட்ஜ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ 2 எட்ஜ், அதாவது
பர்பண்டிகுலர் ரெண்டு எட்ஜஸ் இருக்கும்போது அது ரெண்டும் டச் ஆகும்போது உள்ள கேப் வேல்யூ எவ்வளவு. ஸோ டிஃபால்ட்டாக 0.5 திக்னஸ் இருக்கு. நீங்கள் மாடலிங் பண்ணும்போது வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் 3 ஆப்ஷன் இருக்கும்: ஓப்பன், கேப், பிளைண்ட். ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது எந்த சேஞ்ச் ஜஸ்ட் டச் ஆகிருக்கும். கேப் அப்படிங்கிறது கேப் மெயின்டைன் ஆகும். பிளைண்டுங்கிறது நீங்கள் கொடுக்குற வேல்யூ. ஓவர்லேப்ங்கிறது ஏதாவது ஒரு எட்ஜ் மேலே இன்னொரு எட்ஜ் அவைலபிளாக இருக்கும். மிட்டர் கட்ஸ். ஸோ மிட்டர் கட்ஸ் எப்போவுமே ஒரு ஷீட் மெட்டல் மேலே இன்னொரு ஷீட் மெட்டல் மடிகிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மிட்டர் கட்டுங்கிற ஆப்ஷன் டெவலப் ஆயிரும். ஸோ எதனால இந்த மிட்டர் கட்ஸ் டெவலப் பண்ணுறாங்கன்னா, ஸோ பாக்ஸ் அதெல்லாம் மடிக்கும் போது எந்த ரேஞ்சில் மடித்தா 4 பாக்ஸும் கிரியேட் ஆகுங்கிற கான்செப்டில் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வேல்யூஸ் தெரிஞ்சாலும் இல்லை ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் தெரிஞ்சாலும் இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பென்ஸை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் பென்ஸ். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷனை 4 வகையா: பென்ஸ், ரிலீஃப், எட்ஜ் ட்ரீட்மெண்ட், மிட்டர் கட்ஸ். ஸோ இதெல்லாம் எடுத்துட முடியும். அதே ஆப்ஷன் தான் வெளியே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ டிசைன் ரூல்ஸ். ஸோ ஷீட் மெட்டலில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் டிசைன் ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் தான் ஷீட் மெட்டல் எப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுற ஒரு ரூல்ஸ். ஸோ அந்த ரூல்ஸ் எப்பவுமே நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளில் நான் பெண்ட் பண்ணேன் அப்படின்னா அதோட மெட்டீரியல் திக்னஸ் எவ்வளவு, மெட்டீரியல் ரேஞ்ச் எவ்வளவு, ஸ்டிஃப்னஸ் எவ்வளவு, எலாஸ்டிசிட்டி எவ்வளவு, எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபைலையும் நீங்கள் பேக்கப் எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மெட்டீரியல் 2 mm திக்னஸ் உள்ள மெட்டீரியல் இந்த ரேஞ்சு தான் ஆகணும், 5 mm திக்னஸ் உள்ள மெட்டீரியல் இது மேலே தான் ஆகணும் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் அதாவது ஷீட் மெட்டலுக்குள்ள செட்டிங் இவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஷீட் மெட்டல் ப்ராசஸை ஆரம்பிக்க போறீங்க. ஸோ இதெல்லாம் இதுவரையும் நம்ம பண்ணதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டிஃபால்ட் செட்டிங்கை செட் பண்றது. வேணும்னு நம்ம இடையிலேயே மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட் மெட்டல்ல பார்க்க போறது பிளானர். ஸோ பிளானர் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்கெட்ச் நீங்க ஒரு டேட்டம் பிளான்லயோ இல்லை ஒரு ஃபேஸ்லயோ வரைஞ்சிங்கன்னா அந்த ஸ்கெட்சில் உள்ள பவுண்டரி மட்டும் ஷீட்டா டெவலப் ஆயிரும். அதாவது இந்த பவுண்டரி திக்கன் சைடா டெவலப் ஆகும். ஸோ இதுலையும் நீங்கள் ஓப்பன் ஸ்கெட்சும் போடலாம் இல்லை க்ளோஸ் லூப்பும் போடலாம். ஸோ பிளானருக்கு கண்டிப்பாக க்ளோஸ் லூப்பு தான் போட்டாகணும், ஏன்னா இதுக்கு தேவை ஒரு பவுண்டரி. பிளானரை எடுத்துங்க. ஸோ ரெஃபரன்ஸில் எந்த ஸ்கெட்ச் இந்த பிளானில் ஒரு ஸ்கெட்ச் வரையப்போறோன்னு சொல்கிறீங்க, ஸ்கெட்ச்னு கொடுத்துருங்க. ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கெட்ச் வேணுமோ அந்த ஸ்கெட்சை இங்கே வரைங்க. ஸோ எந்த மாதிரிலாம் வேணுமோ அதெல்லாம் டைமென்ஷன் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 எண்டு நான் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் லூப் பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டு. ஸோ இந்த வேல்யூஸை நான் பர்ஃபெக்டாக தின் ஷீட்டாக மாற்றணும் அப்படின்னா ஓகே தின் ஷீட். ஸோ இதோட திக்னஸ் எவ்வளவு அப்படின்னா 1. ஏன் இது டிஃபால்ட்டாக 1 இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே ஸ்டாண்டர்டாக 1 செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்த வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள மெட்டலுக்கு என்ன திக்னஸ் தர்றீங்களோ அதே திக்னஸ் தான் கடைசி வரை உள்ள எல்லா மெத்தடுக்கும் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த திக்னஸ் அவுட் சைடு ஆடணுமா இல்லை கீழே ஆடணுமாங்கிறத பார்க்குறதா இந்த ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள பிளானர் சர்ஃபேஸ். நீங்கள் போட்ட ஸ்கெட்ச் பவுண்டரி ஆஸ் எ தின் ஷீட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷீட் ஃபார்ம் ஆன அப்புறம் தான் இந்த ஃப்ளாட் அண்ட் ஃபிளாங்கிறது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஏன்னா அது ரெண்டும் செகண்டரி வால் ஆர் செகண்டரி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எட்ஜஸ் ஒரு ஃபேஸஸ் இருந்தால் மட்டும்தான் இதனால் இன்னொரு ஃப்ளாட்டர்ஸ் ஆர் ஃப்ளாஞ்சை டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரூட், பவுண்டரி பிளான் அண்ட் ஷேப்பில் உள்ள எல்லாமே ஒரு கிரியேட்டிங் அதாவது ஜென்ரேட்டிங் டூல்ஸ் தான், வித்தவுட் இந்த ட்விஸ்ட் டூல்ஸ் தவிர. ஸோ எக்ஸ்ட்ரூட் உங்களுக்கு தெரியும். ஸோ வரைஞ்ச ஸ்கெட்சுக்கு ஒரு திக்னஸுக்கு மெட்டீரியல்ஸ் ஆட் ஆகும். ஸோ மெட்டீரியலில் ஃபஸ்ட் நம்ம பார்ட் மாடலிங் பார்க்கும்போதே சாலிட் பார்த்துருப்போம், சர்ஃபேஸ் பார்த்துருப்போம், அடுத்தது கடைசியாக ஒரு ஆப்ஷன் திக்கன் பார்த்துருப்போம். ஸோ அந்த திக்கன் கான்செப்ட் தான் இதில் ஷீட் மெட்டல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த திக்கன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நம்ம அசியூம் பண்ண இங்கே 2ங்கிற டிஸ்டன்ஸ். ரிவால்வ், ஸ்வீப், சொட்டு பிளண்ட், பிளண்ட், ரொட்டேஷன் பிளண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்டரி ஃபீச்சர்ஸ், அதாவது ஃப்ளாட் அண்ட் ஃப்ளாஞ்ச். ஸோ ஃப்ளாட் அப்படிங்கிறது ஒரு எட்ஜ், அதாவது ஏற்கனவே உள்ள ஒரு எட்ஜில் இன்னும் புதுசாக ஒரு வால், அதாவது ஃப்ளாஞ்ச் வாலாக இருந்தாலும் சரி ஃப்ளாட் வாலாக இருந்தாலும் சரி கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ளாட்டுக்கும் ஃப்ளாஞ்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃப்ளாட் ஒன்லி ஃப்ளாட்டாக உள்ள வாலை மட்டும் தான் கிரியேட் பண்ணும். ஸோ ஃப்ளாஞ்ச் அப்படிங்கிறது எஸ் டைப் வால், ஒரு கவுடு வால்ஸ் எல்லாமே ஃப்ளாஞ்சில் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டை பார்த்தரலாம். ஃப்ளாட். ஸோ ஃப்ளாட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ரெக்டாங்கிள், ட்ரெபிசைடல், எல், டி,
யூசர் டிஃபைன். ஸோ இதெல்லாம் யூசர் டிஃபைன் பண்ணாத ப்ரீ டிஃபைன் பண்ண ஷேப்ஸ். ஸோ யூசர் டிஃபைனுங்கிறது நீங்களா இண்டிவிஜுவலாக இங்கே வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன்? ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் ஃப்ளாட் எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு எட்ஜை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் 90 mmக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே கொடுத்த செட்டிங். ஸோ மேலே எட்ஜ் உள்ள எட்ஜை ஷீட் மெட்டலில் மேலே உள்ள எட்ஜை கிளிக் பண்ணால் ஷீட் மெட்டல் கீழே பெண்ட் ஆகும். கீழே எட்ஜ் கிளிக் பண்ணால் ஷீட் மெட்டல் மேலே பெண்ட் ஆகும். இதில் எவ்வளோ ஆங்கிள் அப்படிங்கிறத இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ இங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்குவேன். ஸோ ஆங்கிள் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற வேல்யூ. ஸோ எவ்வளோ ஆங்கிள், ஸோ எவ்வளோ ஹைட். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். அண்ட் சைடில் உள்ள எட்ஜ் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த எட்ஜ் உள்ளேயும் வரும், சப்போஸ் வெளியவும் போகும். எல்லா டைரக்ஷன்லையும் பண்ணிக்க முடியும். ஃபிலிப் மூலியமாக இதோட திக்னஸ் எங்கிட்ட ஆட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறதான் திக்னஸ். இது இன்சைட் மிட் ரேடியஸாக ஆட் ஆகணுமா இல்லை அவுட் சைட் ரேடியஸாக ஆட் ஆகணுமா. ஸோ இது திக்னஸ். இந்த பெண்ட் ரேடியஸ், அதாவது பெண்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது இங்கே ஃபார்ம் ஆகிற ரேடியஸ். இந்த ரேடியஸ் எவ்வளவு இருக்கணும்? அதை கொடுத்த திக்னஸ் 2. அதே திக்னஸுக்கு ரேடியஸ் ஃபார்ம் ஆகணுமா இல்லை டபுள் டைம் ஃபார்ம் ஆகணுமா இல்லை ஆஃப் திக்னஸ் ஃபார்ம் ஆகணுமா. ஸோ டபுள் டைம்னா திக்னஸ் பெருசாக இருக்கும், இந்த மெட்டீரியல் உள்ளே போகிற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெச், ஸோ இது பேர் தான் ரிலீஃப். ஒரு மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியல் கிழிச்சிக்கிட்டு உள்ளே போகும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரெச் எதுவும் ஷீட் மெட்டல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் ரிலீஃப். ஸோ அது எல்லாத்தையும் வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துக்க ரேடியஸ், அதாவது 2 into திக்னஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்க ரேடியஸ் இன்சைட் ரேடியஸா அவுட் சைட் ரேடியஸா மீன் ரேடியஸா. அதாவது இதனா இந்த 2ங்கிற டிஸ்டன்ஸ் வெளியே அளந்தா வருமா இல்லை உள்ள அளந்தா வருமானு பார்க்கறதா இந்த ரேடியஸ் திக்னஸ். அடுத்து பிளேஸ்மெண்ட்ல எந்த எட்ஜஸ் சொல்லணுமோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஷேப்ல நீங்க என்ன டைப் சூஸ் பண்ணீங்க, அதாவது என்ன டைப் சூஸ் பண்ணீங்க அதுக்குள்ள ஷேப் எப்படி இருக்குங்கிறத நம்ம இது மூலியமா பார்த்துக்க முடியும். என்ன ஷேப் இங்கேயே வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வேற ஷேப் மாத்துறேன், அதாவது ட்ரெபிசாய்டல் ஷேப் மாத்துறேன் அப்படின்னா ட்ரெபிசாய்டல். ஸோ இது ட்ரெபிசாய்டல் ஷேப்ல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதோட ஒவ்வொரு வேல்யூஸும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எல். ஸோ எல்ங்கிறது எல் ஷேப். ஸோ எவ்ரி வேல்யூஸையும் உங்களால் மாற்றிக்க முடியும். அதோட ஷேப் தான் இங்கே உங்களுக்கு தெரியுது. அடுத்தது டி. அடுத்தது யூசர் டிஃபைன். யூசராக ஒரு வேல்யூஸ் டிஃபைன் பண்ணுறது தான் யூசர் டிஃபைன். நம்ம ஏற்கனவே ரெக்டாங்கிள் இல்லை எல் ஷேப்லேருந்து ஒரு வேல்யூஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, நான் வேறு ஷேப்புக்கு மாற்ற போகிறேன், வேறு ஆர்க் மாதிரி போட போகிறேன் அப்படின்னாலும் ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்ச்னு கொடுத்தீங்கன்னா இது உள்ளே போகும். ஸோ உங்கள் வேணுங்கிற எடிட்டை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், ட்ரிம் பண்ணிடுறேன், ஓகேன்னு கொடுத்தேன்னா ஸோ இது மாதிரி ஷீட். ஸோ இது மாதிரி உள்ள ஷீட் எனக்கு இங்கே இருக்காது. ஸோ வித்தியாசமாக நீங்களே ஒரு ஷீட் ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூசர் டிஃபைனை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஷேப்பில் போய் ஸ்கெட்சுங்கிற பட்டனை அழுத்துறது மூலியமாக அதை உங்களால் எடிட்டோ இல்லை ரீமாடிஃபிகேஷனோ பண்ண முடியும். அடுத்தது ஆஃப்செட். ஸோ இந்த ஆஃப்செட்டுங்கிற வேல்யூ எந்த யூஸ் ஆகும் அப்படின்னா இன்சைட் அவுட் சைடுங்கிற ரேடியஸில் யூஸ் ஆகும். ஸோ யூசர் டிஃபைனை பொறுத்த வரையும் இந்த ஆஃப்செட் வேல்யூ செட் ஆகாது. ஏன்னா யூசர் டிஃபைன் எனக்கு இங்கே தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இண்டிவிஜுவலாக வரைஞ்சதுனால அந்த ஆப்ஷன் செட் ஆகாது. ஸோ மற்ற ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். ரெக்டாங்கிள் உள்ளே ஒழிச்சுக்கிறேன். ஸோ இப்போ தெளிவாக தெரியும். ஆஃப்செட் எடுத்து விட்டோன்னா அது எட்ஜஸ்லேயே பிளேஸ் ஆகிருக்கும். ஆஃப்செட்டை கொடுத்தேன் அப்படின்னா அது பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு ஆஃப்செட் ஆகுது. ஸோ அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்டர்டாக செட் பண்ணியிருப்போம். இல்லை பார்ட்டேஜ்லேயே ஆட் ஆகு, அவ்வளோதான். பார்ட் ஏஜ்லேருந்து ஆட் ஆகுறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பார்ட் ஏஜ்லேருந்து ஆட் ஆகி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ளே போகாது, பட் எனக்கு வெளியே இழுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே வராது. ஏன்னா மினிமமாக நம்ம செட் பண்ணிக்கிற வேல்யூ அந்த வேல்யூஸ். பை வேல்யூ அப்படின்னா இண்டிவிஜுவல் வேல்யூ. ஸோ இதை நீங்கள் எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது ஆஃப்செட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிற செகண்டரி வால். எந்த இடத்துல எட்ஜில் இருக்கணுமா இல்லை எட்ஜிலேருந்து உள்ளே தள்ளி இருக்கணுமா, எவ்வளோ ஆஃப்செட்ஸில் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறதான் இந்த ஆஃப்செட் ரூல்ஸ். ஸோ எதுவும் வேண்டாம் அப்படின்னா ஆஃப்செட்டை எடுத்து விட்டுருங்க. ஸோ ரிலீஃப். ஸோ இதை ஆஃப்செட் பண்ணும்போது இந்த எட்ஜ் உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகணும் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி விடணும். ஸோ அந்த கட் பண்ணி விடுறப்ப எந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த ஷேப்பை டிஃபைன் பண்ணுறதான் ரிலீஃப். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக எனக்கு டபுள் டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
டிஃபைன் ஈச் சைடு செப்பரேட்லி அப்படின்னா சைடு 1ல என்ன ரிப் வேணும், சைடு 2ல என்ன ரிப் வேணும், இல்லை கொடுக்குற ரிப்போட வேல்யூஸ் டபுள் டைரக்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ என்ன ரிப், டிஃபால்ட் ரிப் செட் ஆகிருக்கு. ஸோ ரிப் அப்படின்னா சிசரில் வச்சு கட் பண்ணது மாதிரி. ஸோ டிஃபால்ட்டாக ரிப்புங்கிற ஆப்ஷனில் தான் இது இருக்கும். ஸ்ட்ரெச் அப்படிங்கிறது முறுக்கி எடுத்தது மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிருக்கும், அதாவது நம்ம ஷீட்டை கட் பண்ணாமல் அப்படியே உடைக்கிறது. ஸோ அதோட வேல்யூஸ் அண்ட் திக்னஸ். ரெக்டாங்கிள், ஸோ அந்த இடத்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணால் அது ரெக்டாங்குலர் ரிலீஃப். அப்ரவுண்ட் ரிலீஃப் ரெக்டாங்கிள் ரிலீஃப் மாதிரி தான், பட் கார்னரில் ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அப்ரவுண்ட் ரிலீஃப். ஸோ இது எல்லாமே ஷீட் மெட்டல் பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஆப்ஷன்ஸ். ஸோ என்ன இங்கிட்டு ஒரு ரிலீஃப் அங்கிட்டு வேறு ரிலீஃப் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃபைன் ஈச் சைட் செப்பரேட்லி. சைடு 1 ஸ்ட்ரெச் ரிலீஃப், சைடு 2 அப்ரவுண்ட் ரிலீஃப். ஸோ ஒரே எஜ்ஜில், அதாவது ஒரே ஆப்ரேஷனில் 2 ரிலீஃபை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பெண்ட் அலவன்ஸ். ஸோ பெண்ட் அலவன்ஸுங்கிற வேல்யூஸை நம்ம அங்கேயே செட் பண்ணியிருப்போம். அங்கே செட் பண்ணலை, இல்லை நான் வேல்யூஸை மாற்றிக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃபீச்சர் ஸ்பெசிஃபிக் தான் செட் ஆஃப் நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட் மெட்டலுக்கு தேவை பெண்ட் அலவன்ஸ் தான். ஸோ அந்த பெண்ட் அலவன்ஸை கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒய் ஃபேக்டர், கே ஃபேக்டர் அண்ட் டெவலப்பிங் லென்த் இதெல்லாம் தேவை. ஸோ டெவலப்பிங் லென்த் இதெல்லாம் தேவை அப்படின்னா கே ஃபேக்டரோ ஒய் ஃபேக்டரோ தேவை. கே ஃபேக்டர் தெரிஞ்சிச்சுன்னா ஒய் ஃபேக்டர் கால்குலேட் ஆயிரும், ஒய் ஃபேக்டர் தெரிஞ்சால் கே ஃபேக்டர் கால்குலேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது கே ஃபேக்டரா ஒய் ஃபேக்டரா இல்லை பெண்டேபிளா. ஸோ பெண்டேபிள் உங்கள்கிட்ட இருக்காது. ஸோ கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டர் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் இதான் டிஃபால்ட் வேல்யூ. 0.32ங்கிறது கே ஃபேக்டரோட மேக்ஸிமம் டிஃபால்ட் வேல்யூ, ஒய் ஃபேக்டர் 0.5. ஸோ கே ஃபேக்டர் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை மாற்றினாலும் நான் 0.33 செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு நேம். ஸோ இந்த ஃப்ளாட் கிரியேட் ஆகிற ஃப்ளாட் என்ன நேமில் வரணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த ஃப்ளாட். ஓகே. வித் ஸ்ட்ரெச்சோட ஒரு நியூ ஃப்ளாட் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இன்னொரு ஃப்ளாட் வேணும் அப்படின்னா இன்னொரு எட்ஜ் மேலே வேணும்னா கீழே உள்ள எட்ஜை கிளிக் பண்ணுங்க, இன்னும் மேலே போவோம். இந்த சைடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மல்டிபிளாக சூஸ் பண்ண முடியுமானா சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒரே ஒரு எட்ஜை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளாட் தான் கிரியேட் பண்ண முடியும். ஃப்ளாட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எட்ஜ்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ளாட்னு கொடுத்து செக் பண்ணிட்டு வரணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாஞ்ச். ஸோ ஃப்ளாஞ்சுக்காண்டி இந்த 2 ஃப்ளாட்டையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ இதில் ஃப்ளாஞ்ச் டெவலப் பண்ணுறோம். ஃப்ளாஞ்ச் எந்த எட்ஜில் ஃப்ளாஞ்ச் டெவலப் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ளாஞ்ச் டெவலப் ஆகிடும். ஸோ இதுவும் ஃப்ளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்னென்னா இதில் நிறைய ஆப்ஷன் உள்ள செக்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஐ செக்ஷன், அதாவது சாதாரண ஃப்ளாட். ஆர்க் அப்படிங்கிறது ஆர்க் ஷேப்பில் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் மெயின்டைன் ஆகும். ஒரு ரேடியஸாக இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா ஆர்க்கை எடுத்துக்கலாம். ஸோ இல்லை எஸ் டைப். ஸோ எஸ் டைப் ஆர்க் ஃப்ளாஞ்ச். அடுத்தது ஓப்பன். ஓப்பன் மெத்தடில் ஃப்ளாஞ்ச் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட். ஸோ இதுலேயும் எல்லா வேல்யூஸ் உங்களால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதோட லென்த், ஸோ இதோட சைஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து ஃப்ளெஷ்டு. ஸோ ஃப்ளெஷிங் மெத்தட் மாதிரி இருக்கும். அடுத்து டக். ஸோ ஒன்று ஒவ்வொரு ஷேப் வேணும் அப்படின்னா வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சி டைப் ஃப்ளாஞ்ச். செட். அடுத்தது செட் டைப் ஃப்ளாஞ்ச். யூசர் டிஃபைன் அப்படிங்கிறது நீங்களா புதுசாக இல்லை இது உள்ள ஷேப் எதுவுமே வேண்டாம் நானே டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃப்ளாஞ்சில் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ ஐ கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை ஷேப்பில் போகிறேன். உங்களால் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கெட்ச். ஸோ எண்ட் ஆஃப் த வால் டச் ரெஃபரன்ஸ். ஸோ ஓகே. இதில் உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் தேவையோ அந்த ப்ரொஃபைலை வரைங்க. ஓகே. ஸோ உங்களோட வால் டெவலப் ஆகிட்டு. ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். ஸோ யூசர் டிஃபைன்ட் வாலுக்கு இதோட எட்ஜை மட்டும் தான் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமே தவிர இதோட ஆங்கிள் இதோட ஷேப் எதையும் பண்ண முடியாது. ஏன்னா ஆங்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கெட்ச்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் எட்ஜ் கண்ட்ரோல். ஸோ எட்ஜ் எந்த டைமில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதா எட்ஜ் டிஸ்டன்ஸ். ஸோ எட்ஜ் டிஸ்டன்ஸ் 100 அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் 100ல் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு சைடு, இது ரெண்டாவது சைடு. திக்னஸ் அப்படிங்கிறது
எந்த சைடு திக்னஸ் ஆட் ஆகணும், உள் சைடா வெளி சைடா, இது ரேடியஸ். ஸோ பெண்ட் ஆகிறப்ப எவ்வளோ ரேடியஸில் இந்த திக்னஸ் மெயின்டைன் ஆகணுங்கிறத பார்த்துங்க. ஸோ கொடுக்குற வேல்யூ இன்சைட் ரேடியஸா அவுட் சைட் ரேடியஸாங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதான் இது. ஸோ இதில் பிளேஸ்மெண்ட் பார்த்தாச்சு, ஷேப் பார்த்தாச்சு, அடுத்த லென்த். ஸோ இது லென்த்தில் 2 கண்ட்ரோல். ஸோ மிட் லைன்லேருந்து 0. ஸோ இது ரிவர்ஸில் போகணும் அப்படின்னா இது ரிவர்ஸில் போவோம். ஸோ இந்த 2 எட்ஜையும் கண்ட்ரோல் பண்ணுறதான். ஸோ இது பிளைண்ட் வேண்டாம், டு செலக்டட் அப்படின்னு பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த எட்ஜ் முடி எக்ஸாக்டாக வந்திருக்கும். உங்கள்கிட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்காது. ஸோ எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணால் அதே ஆப்ஷன். ஸோ ஆப்செட் எட்ஜ்லேருந்து இந்த புதுசாக கிரியேட் ஆன ஃப்ளாஞ்ச் வால் எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கணும், எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கணும்னு டிஃபைன் பண்ணுறதான் இது. இது ஃப்ளாட்லேயே பார்த்தாச்சு. ஆட் ஃப்ளாட் வச்சுன்னா எட்ஜ்லேயே ஆட் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ரேடியஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர உள்ள அது டிஃபால்ட் வேல்யூக்கு செட் ஆகிருக்கும் பை வேல்யூ. ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு உங்களால் உள்ளேயும் இல்லை வெளியோ தள்ள முடியும் அப்படின்னா பை வேல்யூ. ரிலீஃப் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ரிலீஃப் இருக்கும், கார்னர் ரிலீஃப். அதாவது 3 எட்ஜஸ், 2 எட்ஜஸ் கார்னர் ஒரு இடத்துல எட்ஜ் ரிலீஃப் கொடுக்கலாம், 3 எட்ஜஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கார்னர் ரிலீஃப். ஸோ அந்த கார்னர் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது எந்த மாதிரி ரிலீஃப் எடுத்துக்கணும், அதில் வி நாச், சர்க்குலர், ரெக்டாங்குலர், அப்ரவுண்டுங்கிற 4 ஆப்ஷன் இருக்கும். எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. பெண்ட் அலவன்ஸில் ஃபேக்டர் அதாவது வேல்யூஸ் மட்டும் கொடுக்க முடியும். ப்ராப்பர்ட்டிஸில் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல் ஷேப், ஸ்கெட்ச், அதில் ஸ்கெட்ச் பண்ணுறோம். புதுசாக ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷீட் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அடுத்து பிளேஸ்மெண்ட்டில் இந்த எட்ஜ் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ டீடைல்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜை நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஃப்ளாட்டில் சிங்கிள் வேல்யூ மட்டும்தான், அதாவது சிங்கிள் எட்ஜஸ் மட்டும் சிங்கிள் டயத்தில் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஃப்ளாஞ்சில் மல்டி எட்ஜஸை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா பிளேஸ்மெண்ட்டில் டீடைல்ஸ், ஸ்டாண்டர்ட். ஸோ வேறு எந்த எட்ஜெல்லாம் வேணுமோ அந்த எட்ஜெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 எட்ஜ் தான் வேணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏன் கிரியேட் ஆகலைன்னா அந்த 2 இதுவும் டச் ஆகிருக்கும். ஸோ மிட்டக்குங்கிற ஆப்ஷன் மூலமாக இதை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ மிட்டகட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இங்கே ஒரு சர்ஃபேஸ் ஷீட் மெட்டல் இருக்குது, இங்கே ஒரு ஷீட் மெட்டல் இருக்குது. இது 2 இன்டர்செக்ட் ஆகிறதுனால தான் லாஸ்ட் டைம் அது ஜென்ரேட் ஆகலை. இப்போ நம்ம மிட்டகட்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமா மிட்டகட் டெவலப் ஆகி இது. ஸோ மிட்டகட் அப்படிங்கிறது இந்த இதை கிராஸ் கட் பண்ணுறது தான். ஸோ இது கேப் வேணுமோ, எவ்வளோ கேப் வேணும், 2 into thickness ஆர் 10. ஸோ எவ்வளோ கேப் வேணுமோ அவ்வளோ கேப் உங்களால் தந்துட முடியும். ஓகே. ஸோ இதான் மீட்டர் கேட்ஸ். ஸோ 2 நடுவில் கட் பண்ணி விட்டுறது தான் மீட்டர் கேட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷேப்பில் உள்ள ட்விஸ்ட் வால். ஸோ ட்விஸ்ட் வாலில் என்னென்னா இந்த வால்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டாவோ இல்லை ஃப்ளாஞ்சாவோ கிரியேட் ஆகாமல் ட்விஸ்டட் ஷேப்பில் கிரியேட் ஆகிறது. இந்த ட்விஸ்ட் வாலுக்கு என்ன தேவை, ஒரு பாயிண்ட்டும் ஒரு எட்ஜும் இருந்தால் இந்த ட்விஸ்ட் வாலை கிரியேட் பண்ணலாம். ஸோ எதுக்காண்டி இந்த பாயிண்ட்னா எந்த இடத்துல இந்த ட்விஸ்ட் வால் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு எட்ஜஸ் அண்ட் ஒரு பாயிண்ட். ஸோ டேட்டம் பாயிண்டில் ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டத்தில் பாயிண்ட் எட்ஜஸ். ஸோ எந்த எட்ஜில் உங்களுக்கு ட்விஸ்ட் வால் வேணுமோ அந்த எட்ஜை கிளிக் பண்ணிங்க. எனக்கு இந்த எட்ஜஸ் தான் வேணும். இதில் 0.5 அதாவது இந்த எட்ஜில் மிட் பகுதி அதில் ஒரு டேட்டம் பாயிண்ட்ஸ் வேணும். சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்விஸ்ட் வாலுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது அட்டாச் எட்ஜ். ஸோ அட்டாச் எட்ஜ் அப்படிங்கிறது எந்த எட்ஜில் உங்களுக்கு இந்த ட்விஸ்ட் வால் அட்டாச் ஆகிருக்கணும்னு சொல்கிறதான். ஸோ எனக்கு இந்த எட்ஜில் தான் இந்த ட்விஸ்ட் வால் அட்டாச் ஆகிருக்கணும். அடுத்தது ட்விஸ்ட் ஆக்சிஸ். ஸோ ட்விஸ்ட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது சென்டர் பாயிண்ட், அதாவது இது எதை பொறுத்து ஒரு பாயிண்டையோ ஒரு ஆக்சிஸை பொறுத்து ட்விஸ்ட் ஆகும். ஸோ இதில் கொடுக்குற டிஸ்டன்ஸ் பாயிண்ட், ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் ட்விஸ்ட் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் வித் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த ஸ்டார்ட் வித் நான் 300 கொடுத்தேன்னா இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு சைடு 150 ஆகும், இன்னொரு சைடு 150 ஆகும் எடுத்துக்கும். ஸோ இதுதான் ட்விஸ்டோட ஆக்சிஸ், அதாவது சென்டர் பாயிண்ட். இதை நான் வெறும் 100ன்னு பிளேஸ் பண்ணுறேன். அதாவது ஸ்டார்ட் வித் ஆரம்பிக்கிறப்ப இந்த ட்விஸ்டோட வித் எவ்வளவு இருக்கணும், 100. இந்த ட்விஸ்ட் வால் முடிகிறப்ப இதோட வித் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 200. இந்த ட்விஸ்ட் லென்த் டோட்டலாக இந்த ட்விஸ்டோட லென்த், டோட்டல் லென்த் இல்லை, இந்த ட்விஸ்டோட கவரேஜ் லென்த் எதுனா ஒரு 800. ஸோ ட்விஸ்ட் எவ்வளோ ஆங்கிள் சுற்றி இருக்கணும், ஸோ 360. இதை பொறுத்தவரையும் ஆங்கிள் 360 மேலேயும் கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ ஆங்கிளுக்கு இது ட்விஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. நான் ஒரு 270 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இல்லைன்னா
316 கொடுத்துடலாம். ஃபுல் ரெவல்யூஷன். என்னது ட்விஸ்ட் டெவலப் லென்த். ட்விஸ்டான ஷீட் மெட்டலில் நான் திரும்பி விரிச்சேன்னா அந்த லென்த் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குமோ அதான் டெவலப்பிங் லென்த். ஸோ ஷீட் மெட்டலில் ஒரு முக்கியமான பகுதி இந்த டெவலப்பிங் லென்த். இந்த டெவலப்பிங் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அந்த கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டரை வச்சு தான் டெவலப்பிங் லென்த் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டெல் வேல்யூ மாதிரி, ஒரிஜினல் லென்த் டிவைட் பை சேஞ்ச் இன் லென்த். ஸோ இந்த டெவலப் லென்த்துங்கிறது தான் இதில் முக்கியமான ஒன்று. ஸோ இதை 800 அதிகமாக கொடுக்குறேன். ஸோ அதாவது 200 இன்க்ரீஸ் ஆனது மாதிரி செட் பண்ணிங்க. ஸோ எல்லா ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ இதில் ப்ரிவ்யூ பாருங்கள், உங்களோட ஷீட்னோட ப்ரிவ்யூ தெரியும். ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. ஷீட் மெட்டல் இந்த எஜ்ஜில் வேணும்னு சூஸ் பண்ணோம், இந்த பாயிண்டரை சென்டராக பேஸ் பண்ணி இருக்கணும்னு சூஸ் பண்ணோம். இந்த ஸ்டார்டிங் வித் அதாவது இந்த வித் 100, முடியிறப்ப அதோட வித் 200. ஸோ டோட்டல் லென்த் அதாவது இதிலிருந்து இது முடிவு உள்ள ஸ்ட்ரெயிட் லென்த் தான் என்னொன்று கொடுத்தோம். இதை விரிச்சதுக்கு அப்புறம் இந்த லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1000. ஸோ எவ்வளோ ரெவல்யூஷன் ஆயிருக்கு? ஸோ இது ஒரு 2 3 120 120ன்னு 3 ரெவல்யூஷன் ஆயிருக்கு. 120 120 120. ஸோ 360ங்கிறது ஃபுல்லாக கவர் ஆகிட்டு. ஸோ இதான் ட்விஸ்ட் வால். ஸோ ட்விஸ்ட் வால் தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், ட்விஸ்ட் வாலுக்கு தேவைப்படுற 2 ரெக்யூர்மெண்ட்ஸ், ஒரு பாயிண்ட் ஒரு எட்ஜஸ். ஸோ அந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நம்ம டேட்டா பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணி தான் அந்த எட்ஜில் பிளேஸ் பண்ணணும். ஸோ எந்த எட்ஜில் நீங்கள் ட்விஸ்ட் வாலை அட்டாச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த எட்ஜில் தான் இந்த பாயிண்ட்டும் பிளேஸ் பண்ணுறது அவசியம். அடுத்தது சாலிட்ல டெவலப் பண்ண ஒரு காம்போனண்ட்டை எப்படி ஷீட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் ஆகிற டூல் தான் கன்வர்ஷன் டூல். ஸோ அந்த டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சாலிட் மாடலில் ஒரு காம்போனண்ட் டிசைன் பண்ணி அதை ஷீட் மெட்டலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஈஸியாக மாடல் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப அதை சாலிடாக டிஃபைன் பண்ணுவாங்க, அதை ஷீட் மெட்டலாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சாலிட் மாடல் நம்ம டிசைன் பண்ணிடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நியூவில் பார்ட்டில் சாலிட் மாடல் டெவலப் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார் ஷீட் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இதை அன்டிக் பண்ணிடுறேன். ஓகே, எம்எம்என்எஸ் டிசைனுங்கன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன டிசைன் வேணும், அதாவது ஷீட் மெட்டலில் பண்ணுறதை விட பார்ட் மாடலில் பண்ணி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிசைனை பார்ட்டில் பண்ணி அதுக்கப்புறம் ஷீட் மெட்டலில் மாற்றிடுவாங்க. ஸோ நான் ஒரு 2 பாக்ஸ், அதாவது 2 செட் ஆஃப் பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். 200 200. ஸோ இது சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் சென்டர் லைனை போட்டு சென்டர் லைன். ஸோ சிமெட்ரிக் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டும் இந்த லைனுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும், இந்த பாயிண்ட்டும் இந்த லைனுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ ஓகே பாக்ஸ். ஸோ பாக்ஸோட லென்த் ஜஸ்ட் ஒரு 300. ஸோ இந்த பாக்ஸ் மேலேயே இன்னொரு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரூட். இந்த ஃபேஸில் இன்னொரு பாக்ஸ் வரைய போகிறோம். ரெக்டாங்கிள், இதோட லென்த் 100, இதோட லென்த் 100. ஸோ இதை சிமெட்ரிக்காக வைக்கிறதுக்கு எனக்கு இந்த பாயிண்ட்டும் இதுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும், இந்த பாயிண்ட்டும் இதுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ லென்த் ஒரு 100. ஸோ இந்த 2 பாக்ஸை நான் ஷீட் மெட்டலில் மாற்றணும். ஸோ இந்த ப்ராசஸை நான் 2 ஸ்டெப்பில் முடிச்சிட்டேன். இதே ஷீட் மெட்டலாக இருந்தால் எத்தனை ஸ்டெப் வரும்னு பாருங்கள். ஒரு பிளானர் ஃபேஸ் ஒன்று ரெடி பண்ணணும். அடுத்து 4 ஃப்ளாஞ்ச். ஸோ 4 ஃப்ளாஞ்சுக்கு அப்புறம் இந்த சப்போர்ட்டிவ் வால், அதுக்கப்புறம் இந்த 4 ஃப்ளாஞ்ச். ஸோ இது மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் பார்ட் மாடல் டெவலப் பண்ணி ஈஸியாக ஷீட் மெட்டலில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஷீட் மெட்டலில் கொண்டு போகிறது அப்படின்னா, ஆப்ரேஷனில் கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்ட் மாடலில் மட்டும்தான் பிளேஸ் ஆகிருக்கும், கன்வெர்ட் டு ஷீட் மெட்டல். ஸோ இந்த ஷீட் மெட்டலில் கன்வெர்ட் பண்ணும்போது 2 ஆப்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று டிரைவிங் சர்ஃபேஸ், இன்னொன்று ஷெல் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சாலிட் காம்போனண்ட்டை திக்கன் மெட்டீரியலாக மாற்ற தான் ஷெல். இங்கே திக்கன் மெட்டீரியல் தான் நம்ம ஷீட் மெட்டல்னு சொல்கிறோம். டிரைவிங் ஷெல்லுங்கிறது இருக்கிற மெட்டீரியலை அப்படியே வச்சுக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு ஷீட்டை தான் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ பார்ட் மாடலில் சாலிடாக பண்ணாமல் பார்ட் மாடல் பண்ணும் போதே ஒரு தின் ஷீட்டை தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை ஆஸ் ஒரு டிரைவிங் செல்லாக வச்சுக்கலாம். ஷெல் அப்படிங்கிறது சாலிட்லேருந்து போகிறது. ஸோ நம்மள்ட்ட உள்ளது சாலிட் மாடல். ஸோ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது ஷெல். ஸோ எவ்வளோ திக்னஸில் இந்த ஷீட் வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ திக்னஸ் 2. ஸோ 2 இன்சைடா அவுட் சைடா கேட்கும். ஸோ அவுட் சைடுன்னு செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரெஃபரன்ஸில் ரிமூவ் சர்ஃபேஸ். ஸோ ஏதாவது சர்ஃபேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பார்ட் மாடலில் ஷெல் பண்ணுறக்கூடிய அதே ஆப்ஷன். ஸோ இந்த சர்ஃபேஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா உள்ளே இருக்கிற ஹோல்ஸ் உங்களுக்கு தெரியும். ப்ராப்பர்ட்டிஸில் நேம் செக் பண்ணீங்க, ஆப்ஷனில் டிரைவிங் சர்ஃபேஸை ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, எந்த சர்ஃபேஸ் ரிமூவ் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் நான் உள்ள ஷீட், அதாவது ஷெல்லை மாற்றிட்டேனே தவிர இதை ஷீட்டாக மாற்றலை. ஏன்னா இது ஒரு எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. இதை ஒரு ஷீட் மெட்டலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதுகிட்ட ஒரு ரேடியஸ், அதாவது பெண்ட் இருந்திருக்கும், இந்த இதுகிட்ட கட் பண்ண தடம் இருந்திருக்கும். ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காண்டி எங்கேயெல்லாம் பெண்ட் இருந்திருக்குமோ அந்த இடத்துல பெண்டு அப்ளை பண்ணணும், எங்கேயெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போமோ அந்த இடத்துலாம் ஸ்ட்ரெச் நம்ம அப்ளை பண்ணி காமிக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, அதான் கன்வர்ஷன் டூல். இது ஷீட் மெட்டலுங்கிற ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் வந்தாலும் இது ஒரு சாலிட் பாடி தான், பட் திக்கன்ஸில் உள்ள சாலிட் பாடிஸ். இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா கன்வர்ஷன். ஸோ 4 டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. எட்ஜை கட் பண்ணது மாதிரி காமிக்கணும் அப்படின்னா எட்ஜ் ரிப். ஸோ ஷீட் மெட்டலில் பண்ணியிருந்தேன்னா இந்த எட்ஜ் எல்லாமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்காது, பிரிஞ்சு தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த எட்ஜை கட் பண்ணணும் அப்படின்னா எட்ஜ் ரிப், எட்ஜை கட் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது பாயிண்ட் ரிப். ஸோ இது என்னன்னா 2 எட்ஜ் ரிப்பை கனெக்ட் பண்ணுறதான் பாயிண்ட் ரிப். ஸோ சில இடத்துல எட்ஜே இல்லை, பட் அந்த இடத்துல நான் கட் பண்ணணும் அப்படின்னா 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது ஏற்கனவே ரிலீஃப் பண்ண 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உங்களால் கட் பண்ணிக்க முடியும். இது பெண்ட் அப்ளை பண்ணுறது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு பெண்டு தேவையோ அங்கெல்லாம் பெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இது நாச். ஸோ ஆஸ் ஏ கார்னர் ரிலீஃப். ஸோ நான் பெண்ட் பண்ணும் போதே கார்னர் ரிலீஃப் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா கார்னர் ரிலீஃபை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பண்ண வேண்டிய முக்கியமான வேலை ரிப் அப்ளை பண்ணணும், பாயிண்ட் ரிலீஃப் அப்ளை பண்ணணும். பெண்ட் அலவன்ஸ் இங்கே இருக்கும், ஏன்னா இந்த இடத்த பொறுத்தவரையும் இதுதான் பேஸ் ஃபீச்சர். பெண்ட் அலவன்ஸுங்கிற ஆப்ரேஷன் எப்பவுமே ஸ்டார்ட்டுக்கு மட்டும் தான் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது ஆப்ஷன். ஸோ எல்லாமே எவ்வளோ ரேடியஸில் வேணும், இன்சைட் ரேடியஸா அவுட் சைட் ரேடியஸா எல்லாமே கேட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள எட்ஜ் ரிப். ஸோ எதெல்லாம் கட் பண்ண போகிறோம், எனக்கு இந்த இடத்த கட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கட் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்த கட் பண்ணால் இந்த இடம் பெண்டாக இருக்குன்னு அது அஷ்யூம் பண்ணிக்குவோம். இந்த இடத்த கட் பண்ண போகிறோம், இந்த இடத்த கட் பண்ண போகிறோம், அடுத்தது இந்த இடத்த கட் பண்ண போகிறோம். கட் ஆனது தெரியுதுல்ல? ஸோ இதுதான் கட்டிங். ஸோ வேற எங்கேனா கட் பண்ணணும், அதாவது நீங்கள் கட் பண்ணதை வச்சு இந்த இதை அப்படியே விரிச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ வேற எங்கே கட் பண்ணணும், இதை நான் கட் பண்ணியிருக்கணும், இதை கட் பண்ணியிருக்கணும், இதை கட் பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கோம். ஸோ 4 வாலும் தனித்தனி. ஸோ இந்த 4 வாலும் தனித்தனின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா வாலும் மேவுள்ள வாலோட ஒட்டி இருக்கு. ஸோ இதை மேவுள்ளதை கட் பண்ணுங்க, இது வேண்டாம், இதை கட் பண்ணுறேன், இதை கட் பண்ணுறேன், போதும். இதை கட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இந்த 3 வால் தனியாக இருக்குது, இந்த வால் இதோட ஒட்டி இருக்கு. ஸோ என்னது விரிச்சேன் இப்போ ஓப்பன் பண்ண அப்படின்னா இந்த வால் மேலே உள்ள டாப் சர்ஃபேஸ் இந்த வால் கூட போய் செட் ஆயிரும். ஸோ எல்லாம் கட் பண்ணியாச்சு, பெண்ட் மேலே அப்ளை ஆகிட்டு நம்ம பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த இதை கட் பண்ணுறதா. ஸோ இதெல்லாம் கட் ஆகிட்டு, பட் இந்த டாப் சர்ஃபேஸ் இது மட்டும் கட் பண்ணலை. ஏன் நம்மள்ட்ட எட்ஜ் இல்லை, எட்ஜை பேஸ் பண்ணி இந்த இடத்த கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடம் வரும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுறது ரிலீஃப் கனெக்ட். ஸோ இந்த ரிலீஃப் கனெக்ட் அப்படிங்கிறது ரிப், இங்கே ஒரு ரிப் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு ரிப் பண்ணியிருக்கோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அதை கட் பண்ணுறது தான் ரிப் கனெக்ட். ஸோ இந்த பாயிண்ட் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட், ரிப் கனெக்டில் இந்த பாயிண்ட் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட். ஸோ ரெண்டும் கனெக்ட் ஆகிட்டு ஓகே. ரிப் கனெக்ட் இந்த பாயிண்ட் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட், ரிப் கனெக்ட் ஆகிட்டு பிளேஸ்மெண்ட்டில் நியூ செட் வேணா இங்கேயே நியூ செட் கொடுத்துங்க. அடுத்தது இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிற இடத்துல ரிப் கனெக்ட் ஆகும், நியூ செட். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட். ஸோ 4 இடத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ ஓகேன்னு கொடுத்துங்க, 4 இடமும் எக்ஸாக்டாக கட் ஆயிரும். ஸோ இதை ஓப்பன் பண்ண முடியுமானா ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னா இங்கே ஃப்ளாட் அண்ட் கீல்ட். ஸோ இதை வச்சு ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ உங்கள் ஷீட் மேட்டில் ஃப்ளாட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஃப்ளாட் அண்ட் பேட்டர்ன். ஸோ இந்த டூல் ஆப்ரேட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் போட்ட டூல்ஸ் கரெக்டு, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பெண்டை விட்டுருப்பீங்க, இல்லைன்னா கட்டிங்கை விட்டுருப்பீங்க. ஸோ ஃப்ளாட் பேட்டர்ன் எனக்கு ஃப்ளாட் ஆகிட்டு. ஸோ ஏன் இது இப்படி ஃப்ளாட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த பேஸை இதை எடுத்துக்கிட்டு ஃப்ளாட் ஆகிருக்கு. எனக்கு இது பேஸ் ஃபீச்சராக வேண்டாம், ரிமூவ், எனக்கு அடியில் உள்ளதான் பேஸ், அது மட்டும்தான் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு இப்படி தெரிஞ்சிடும். ஸோ இதில் 4 டூல்ஸ், இதில் உள்ளதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த டாப் சர்ஃபேஸ் ஆகியது இது கூட போயிட்டு
ஓகே. ஸோ எங்கெங்கெல்லாம் பெண்டு அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ அது எவ்வளோ ஆங்கிளுக்கு பெண்டு அப்ளை பண்ணியிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸும் அது கொடுக்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ வேண்டாம், தெரிய வேண்டாம் அப்படின்னா அனோடேஷனில் போய் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னா அனோடேஷன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணலாம், கார்னர் ரிலீஃபில் நோட்ஸ் ஆஃப் பண்ணலாம், பெண்டோட நோட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா பெண்டோட நோட்ஸ் தான். ஸோ இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த பெண்டோட நோட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்காது. ஸோ இது எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறது அப்படின்னா அன்ஃப்ளாட்டன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த ஃப்ளாட் பேட்டர்னை டெலிட் பண்ணாதான் உண்டு. இந்த ஃப்ளாட் பேட்டர்னை டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃப்ளாட் பேட்டர்ன் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டிசைன் பண்ண ஆப்ஜெக்டை விரித்து பார்த்தா எவ்வளோ லென்த் இருக்குது எவ்வளோ வித் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ எல்லா டிசைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஃப்ளாட்டன் குயில்ட்டு கொடுத்ததுக்கு எவ்வளோ லென்த் எவ்வளோ ஷேப் எந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணுன்னு டீட்டெயிலிங் எடுத்துருவாங்க. இது எடுத்ததுக்கு அப்புறம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் போகும். ஸோ ஃப்ளாட்டன் பேட்டர்ன் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி பேக் வரணும் அப்படின்னா அந்த ஃப்ளாட்டன் பேட்டர்னை டெலிட் பண்ணுறதான் அவசியம். இப்போ இதோட பெண்ட் ரேடியஸ், அதாவது பெண்ட் ரேடியஸை உங்களால் மாற்ற முடியுமா அப்படின்னாலும் மாற்றலாம். ஸோ கன்வர்ஷன் டூலில் எடிட் டெஃபினேஷன் ஆப்ஷனில் உள்ள ஆல் ஏஜஸ் அப்படின்னு கொடுத்து ரேடியஸ் எவ்வளோதோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ ரேடியஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி வேணால் எடிட் பண்ணிக்கலாம், திக்னஸ் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதோட பெண்ட் ரேடியஸை உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அன்பெண்ட். ஸோ இந்த ஷீட் மெட்டல் இப்போ பெண்ட் ஆகிருக்கு, அதாவது மடித்து பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அன்பெண்ட் பண்ணி அதாவது விரித்து காமிக்கணும், ஃப்ளாட்டனில் இல்லாமல் ஒன்று ஒன்றா விரித்து காமிக்கணும், ஒவ்வொரு ஷேப்பாக விரித்து காமிக்கணும் அப்படின்னா நான் அன்பெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவேன். ஸோ அன்பெண்ட். ஸோ அன்பெண்டும் ஃப்ளாட்டன் மாதிரி எல்லாமே அப்ளை ஆகிட்டு. ஸோ இதில் எனக்கு எல்லாம் அப்ளை ஆக வேண்டாம், இந்த பர்டிகுலர் டாப் சர்ஃபேஸ் மட்டும் அன்பெண்ட் ஆகணும், ஒரு பர்டிகுலர் வால் மட்டும் அன்பெண்ட் ஆகணும் அப்படின்னா இதில் உள்ள சைடு ஆப்ஷன், அதாவது செலக்டட் மேனுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னென்ன பெண்டெல்லாம் அங்கே அப்ளிகபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் அன்பெண்ட் பண்ணுறதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுறது, எந்த பெண்டெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அதை மட்டும் அன்பெண்ட் பண்ணுறதான் இந்த ஆப்ஷன். ஸோ எதெல்லாம் அன்பெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த பெண்ட். ஸோ உங்களுக்கு அது மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அடுத்தது வேறு எது அன்பெண்ட் ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த பெண்ட் அன்பெண்ட் ஆகணும். ஸோ இது அப்படியே அன்பெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக மாறிச்சுன்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு இது அன்பெண்ட் ஆகணும், இந்த பெண்ட் அன்பெண்ட் ஆகணும், இந்த பெண்ட் அன்பெண்ட் ஆகணும், இது அன்பெண்ட் ஆகணும், இது அன்பெண்ட் ஆகணும், இது அன்பெண்ட் ஆகணும். ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் சேவ் பண்ணுற பெண்டு மட்டும் அன்பெண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நான் விரித்து வைக்கணும் அப்படின்னா அன்பெண்டுங்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணும். ரெண்டாவது ஆப்ஷன் பர்டிகுலர் ஆப்ஷன், அதாவது எந்த பெண்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பெண்டு மட்டும்தான் உங்களுக்கு அன்பெண்ட் ஆகும். ஸோ இதை பழைய பொசிஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணுவீங்க, பெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது, கீழே உள்ள பெண்ட் பேக். ஸோ நான் அன்பெண்ட் பண்ண பெண்டெல்லாம் திரும்பி பழையபடி கொண்டு போகிறது தான் பெண்ட் பேக். ஸோ பெண்ட் பேக். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் நீங்கள் அன்பெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதுவே கண்டுபிடிச்சி பெண்ட் பேக்கில் கொடுத்துரும். இல்லை இதையும் நானே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்டிங் மெத்தட். ஸோ நீ எல்லாத்தையும் பண்ண வேண்டாம், இந்த பெண்ட், இந்த பெண்ட், இந்த பெண்ட், இதை மட்டும் அன்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதான் அன்பெண்டிங் மெத்தட். ஸோ பெண்ட் பேக் மூலியமாக இதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பெண்டாக சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மொத்தமாக யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு. ஸோ இதில் இன்ஜினியரிங் டூல்ஸில் உள்ள எல்லாமே எடிட்டிங் டூல்ஸ். ஸோ கன்வர்ஷன் டூல் நம்ம பார்த்துட்டோம், அதாவது சாலிட் மாடல் உள்ளதை ஷீட் மெட்டல் கொண்டு வர்றது. ஸோ மற்ற கார்னர் ரிலீஃப், ரிப் அது எல்லாமே எக்ஸ்ட்ரா உள்ள டூல். இதுல ரிப்புங்கிறது எட்ஜை ரிப் பண்ணிக்கலாம், எதனாலும் கட் பண்ணி எடுக்கிறதா அந்த ரிப். ஸோ இந்த ரிப் டூல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதுலேயே நம்ம ஷீட் மெட்டல் திக்னஸாக போட்டோம் அப்படின்னா இதை கட் பண்ணுறதுக்குள்ள ரிப். ஸோ இந்த எடிட்டிங் டூல்ஸை பற்றி பார்க்கலாம். நான் புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், பார்ட்டில் ஷீட் மெட்டல் ஒரு நேம் வச்சுக்கிறேன், இன்ஃபோ ஷீட் 2 அப்படின்னு நேம் செட் பண்ணிட்டு இதை அன்டிக் பண்ணிடுறேன். என்னோட டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆகிய MMNS சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ புது பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ரிப். ஸோ இந்த ரிப் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரூடில் ஒன்று போடுறோம். இங்கேயே எக்ஸ்ட்ரூடில் நான் ஃப்ளாட் கிரியேட் பண்ணி திக்னஸ் 2, அதாவது இந்த பிளானர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஞ்ச் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாமல் இதை எக்ஸ்ட்ரூடில் 4 வாழ்க்கையை பண்ணிட்டேன். இதை நாமளாக டெவலப் பண்ணணும்னா ஒரு பிளானர் ரெடி பண்ணணும், ஒரு ஃப்ளாஞ்ச், 2 ஃப்ளாஞ்ச், 3 ஃப்ளாஞ்ச், மினிமம் 2 ஃப்ளாஞ்ச் யூஸ் பண்ணி தான், அதாவது 3 டூல்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் இதை டெவலப் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூங்கிற ஆப்ஷன் மூலமாக இதை ஒரே இதை டெவலப் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த எட்ஜஸ் எல்லாம் ஜாயிண்டாக இருக்குது.
ஸோ இது மாதிரி இடத்துல இங்கே ரிப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கன்வர்ஷனில் உள்ள ரிப் சாலிட் மாடலேருந்து வர்ற காம்பவுண்ட் மட்டும் தான் ரிப் பண்ணும். ஸோ இந்த ரிப் ஷீட் மெட்டலே டெவலப் ஆன கனெக்டிங் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஷீட் மெட்டல் டெவலப் ஆன திக் அண்ட் சாலிடை உங்களால் கட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா எட்ஜ் ரிப், சர்ஃபேஸ் ரிப், ஸ்கெட்ச் ரிப், ரிப் கனெக்ட். ஸோ எட்ஜ் ரிப் அப்படிங்கிறது எட்ஜை கட் பண்ணுறது தான் எட்ஜ் ரிப். சர்ஃபேஸ் ரிப் அப்படிங்கிறது தேவையில்லா சர்ஃபேஸை கட் பண்ணி எடுக்கிறது சர்ஃபேஸ் ரிப். ஸ்கெட்ச் ரிப் நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை பேஸ் பண்ணி ஒரு சர்ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் ஸ்கெட்ச்டு ரிப். ரிப் கனெக்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், ரெண்டு எட்ஜ் ரிப்பை ஒரு பாயிண்டை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி அதை கட் பண்ணுறது ரிப் கனெக்ட். ஸோ எட்ஜ் ரிப் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுறீங்க, இந்த இடம் கட் ஆயிரும். ஸோ திரும்பி இதை நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கட்டிங் போதும், ஏன்னா இது ரெண்டும் இங்கே கட் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக பெண்டில் அப்ளை ஆயிரும். ஸோ அடுத்த ரிப் சர்ஃபேஸ் ரிப். ஸோ எந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸ் கட் ஆயிரும். ஸோ சர்ஃபேஸ் ரிப் டு பி ரிமூவ்ட். ஸோ எட்ஜ் கட் ஆகும், சர்ஃபேஸ் ரிமூவ் ஆகும். ஸோ ஸ்கெட்ச் ரிப்புக்கு ஒரு ஸ்கெட்ச் தேவை. அந்த ஸ்கெட்ச் ரிப்புக்கு தேவைப்படுற எட்ஜை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெட்ச் எங்கே கிரியேட் பண்ணுறதுன்னா இங்கே ஸ்கெட்ச் டூல் இருக்கும். ஸ்கெட்ச் எந்த ஃபேஸில் உங்களுக்கு ஸ்கெட்ச் தேவை, ஸோ இந்த ஃபேஸில் தான் ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸ்கெட்ச். ஸோ இதில் ஒரு கிராஸாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களால் இந்த ஸ்கெட்சும் யூஸ் பண்ணிக்க முடியும், அப்படி இல்லைன்னா அங்கே போய் அதுக்கப்புறமும் ஸ்கெட்ச் வரைஞ்சிக்க முடியும். ஸோ இதை எக்ஸ்டீரியர் ஸ்கெட்ச், அது இன்டீரியர் ஸ்கெட்ச். ஸோ ரெண்டு ஸ்கெட்சை நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ரிப்பில் ஸ்கெட்ச் டிப் உள்ள போகிறோம். ஸோ இந்த ஸ்கெட்சை பேஸ் பண்ணி பிரிச்சாச்சு. இந்த ஸ்கெட்ச் இங்கே கட் ஆகிருக்கு. ஸோ இந்த நம்ம போட்ட ஸ்கெட்ச் இந்த சர்ஃபேஸை இந்த சைடா அப்படின்னு டபுள் டைரக்ஷனில் பிரித்து வச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் என்ன, ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன் மெத்தட் மேலே பார்க்கணுமா இல்லை வேண்டிலையா? ஸோ இங்கே லைன் போட்டிருக்கோம், இந்த லைனுக்கு மேலே எது முடிய ப்ரொஜெக்ட் ஆகுது. எனக்கு ஏரோ மார்க் இப்போ கீழே இருக்கிறதுனால கீழே எந்த மெட்டீரியலும் அதில் கட் ஆகாது. ஸோ ஏரோ மார்க்கு மேலே மாற்றிட்டேன் அப்படின்னா மேலே. ஸோ இதுக்கு நேராக நான் லைன் போட்டேன்னா எங்கே கட் ஆகுமோ அந்த இடத்துல உள்ள ஃபுல் சர்ஃபேஸும் கட் ஆகிரும். இது ஃபுல்லாக கட் ஆகும். இந்த ஆப்ஷன் எந்த சர்ஃபேஸில் லைன் போட்டனோ அந்த சர்ஃபேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறது உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃப்ளிப் அடித்தேன் அப்படின்னா எந்த சர்ஃபேஸில் மெட்டீரியல் சர்ஃபேஸ் போடணும் அதை இன்டர்செக்ட் பண்ணுற எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஃப்ளிப் டைரக்ஷனில் மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இது மூலியமாக இது தனி சர்ஃபேஸ், இது தனி சர்ஃபேஸ், ரெண்டு சர்ஃபேஸாக பிரித்து செட் பண்ணியிருக்கோம். இது ஸ்கெட்ச் ரிப். இல்லை என்கிட்ட ஸ்கெட்சே இல்லை அப்படின்னாலும் ஓகே, ரிப்பில் ஸ்கெட்ச் ரிப் எந்த வித ஸ்கெட்ச் வரையணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைன்ஸ் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது கட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் போட்ட ஃபேஸில் மட்டும் உள்ள சர்ஃபேஸை ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அது இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ மேலே எந்த லைன் இல்லை, ஸோ அம்புக்குறி மேலே இருக்கிறதுனால மேலே தான் செக் பண்ணும். ஸோ இன்னொரு வாட்டி ஃப்ளிப் அடித்தோம்னா கீழே வரும். ஸோ கீழே அதுக்கு நேராக உள்ள பார்ட்ஸ் எனக்கு ரிமூவ் ஆயிரும். இது தனி பார்ட், இது தனி பார்ட், இது தனி பார்ட், இது தனி பார்ட், எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஸ்கெட்ச் ரிப். அடுத்து பார்க்க போகிறது ரிப்பில் உள்ள கடைசி ஆப்ஷன் ரிப் கனெக்ட். ஸோ ரிப் கனெக்ட் அப்படின்னா ஏதாச்சும் ரெண்டு ரிப்பன் ஏரியா, அதாவது ரிப்பன் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது மூலியமா இதை ரிப் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த இடத்த கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரிப் கனெக்ட். இந்த இதுட்டு ஒரு ரிப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதுட்டு ஒரு பாயிண்ட் எனக்கு ட்ரேஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்டும் எகைன் இந்த பாயிண்ட்டும். ஸோ இந்த பாயிண்ட் மீட் ஆகிற இடத்துல கட் ஆகிரும். ஸோ ஒரு சர்ஃபேஸ் ஒரு ஆஃபாக இருந்துச்சு, அந்த சர்ஃபேஸையும் இகிட் ஆஃபாக பிரிச்சிட்டோம். ஸோ இது மாதிரி பிரிக்கணும் அப்படின்னா ஸ்கெட்ச் ரிப். இது ஒன்று, இது ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண்ட். ஸோ பெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஒரு சர்ஃபேஸ், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஃப்ளாட் வாலை எப்படியெல்லாம் பெண்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி நான் ஒரு சர்ஃபேஸ், அதாவது புது ஷீட் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டெலிட். பிளானரில் ஒரு ஷீட் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட்டோட லென்த்து 500. சிமெட்ரிக்காக இதை நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். சிமெட்ரிக்காக ப்ளேஸ் பண்ணுறப்ப ஒரு சென்டர் லைனை பொறுத்து சிமெட்ரிக்காக ப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு இந்த ரெண்டு எட்ஜும் இதுக்கு சிமெட்ரிக்காக ப்ளேஸ் ஆகும்னு சொல்லிட்டேன். ஓகே. இதோட ஹைட், இதோட ஹைட் ஒரு 100. இதோட டோட்டல் ஹைட் ஒரு 400. ஸோ ஷீட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்டை நான் பர்ஃபெக்ட் லூப்பாக மாற்றியாச்சு. ஸோ பிளான், இதோட திக்னஸ் 2. ஸோ ஷீட் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷீட்டை எப்படி பெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் பெண்ட் பண்ணலாங்கிறத பார்க்குறது தான் இந்த பெண்ட்.
ஸோ இந்த பெண்டில் 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பெண்ட், அடுத்தது எட்ஜ் பெண்ட், பிளானர் பெண்ட். ஸோ பெண்டுங்கிறது நார்மலாக ஒரு ஃபேஸை பெண்ட் பண்ணுறது, எட்ஜ் பெண்டுங்கிறது அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். பிளானர் பெண்டுங்கிறது பேரலா, அதாவது எந்த ஃபேஸை எட்ஜை பெண்ட் பண்ணி நம்ம பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெண்டை பார்த்துடலாம். ஸோ எந்த ஃபேஸில் பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் என்ன டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா எந்த லைனை பொறுத்து இந்த பெண்ட் அப்ளிகபிள் ஆகணும் அப்படிங்கிறத சொல்கிறதா இந்த பெண்ட். ஸோ டீடைல்ஸ் ஏதாச்சும் நம்மள்ட்ட ஸ்கெட்ச் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கெட்சை டிஃபைன் பண்ணிடலாம். ஸ்கெட்ச் இல்லை இந்த ஃபேஸில். ஸோ இந்த ஃபேஸை சேவ் பண்ணதுக்கப்புறம் 2 பாயிண்ட் உங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ இதான் லைன். ஸோ இந்த லைனை வச்சு இந்த ஷீட் மெட்டல் பெண்ட் ஆனிச்சுன்னா எப்படி பெண்ட் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதான் உங்கள் பெண்ட் லைன். உங்கள் பெண்ட் லைன் எப்படி தேவையோ அந்த இதை இப்படி செட் பண்ணிங்க. அதை செட் பண்ணிவிட்டு அதை ஏதாச்சும் பொசிஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இந்த பொசிஷனில் ஒன்று, இந்த பொசிஷனில் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்கும். அது இந்த எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அடுத்து இந்த எட்ஜில் இந்த இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஆர் இந்த எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் நம்ம இந்த பெண்ட் டூலை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பெண்ட் அப்படிங்கிறது பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் போய் எந்த இடத்த பேஸ் பண்ணி நான் பெண்ட் பண்ண போகிறேன், அதாவது இந்த பிளேஸ்மெண்ட்டில் தான் நான் ஸ்கெட்ச் டிஃபைன் பண்ண போகிறேன். பிளேஸ்மெண்ட் எந்த ஃபேஸில், இந்த ஃபேஸில் தான் பெண்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2 பாயிண்ட் கேட்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த ஒரு எட்ஜ்லையும் இந்த எட்ஜையும் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதான் என்னோட பெண்ட் லைன். ஸோ இந்த பெண்ட் லைனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நான் எட்ஜை கிளிக் பண்ணுறேன். இங்கே இந்த எட்ஜிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு எட்ஜ் இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் இங்கேருந்து தூரத்தில் இருக்குது. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் அது பெண்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நான் போட்ட லைன் தகுந்தாப்புல பெண்ட் ஆயிரும். ஸோ அது எவ்வளோ ஆங்கிள் பெண்ட் ஆகும். ஸோ இதை ஷேப் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அது ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஆங்கிளில் அது பெண்ட் ஆகணுங்கிறது இந்த பெண்ட் லைனை பொறுத்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எட்ஜ் பெண்ட். இந்த ரேடியஸ் இது அவுட்டர் ரேடியஸா இல்லை இன்சைட் ரேடியஸா இல்லை மிட் ரேடியஸா. ஸோ 3 ரேடியஸ் இது எதில் ஃபார்ம் ஆகணுங்கிறது இதை சொல்கிறதா இது 3. ஸோ பெண்ட் எனக்கு ஆப்போசிட்டில் இது ஆடணுமா இல்லை இது பெண்ட் ஆகணுமான்னு சொல்கிறது. ஸோ இந்த லைன் போட்டோம், இந்த சைடு ரிமைனாக வச்சுக்கிட்டு இந்த சைடு உள்ள மெட்டல் பெண்ட் ஆகணுமா இல்லை அந்த சைடு உள்ளது ரிமைனாக வச்சுக்கிட்டு இந்த சைடு உள்ள மெட்டல் பெண்ட் ஆகணுமான்னு சூஸ் பண்ணுறது இந்த ஃப்ளிப் ஆங்கிள். ஸோ இந்த சாதாரண பெண்டில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நார்மல் பெண்ட், அடுத்து உள்ளது ரோல் பெண்ட். ஸோ இது ரோல் டைப்பாக பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பெண்ட் எடுத்துக்குவோம். இது நார்மலாக ஆங்கிள், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இன்க்ளைண்டாக பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெட்டலும், ஒரு ரோல் ஷேப் ஒரு ரேடியஸ் பேஸ் பண்ணி பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெட்டலையும் நான் எடுத்துக்குவேன். ஸோ இது என்னென்னா எவ்வளோ ஆங்கிள். ஸோ எவ்வளோ ஆங்கிளுக்கு இந்த மெட்டல் பெண்ட் ஆகணும். ஸோ அந்த ஆங்கிள் எனக்கு இந்த சைடா இந்த சைடா, ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ டைரக்ஷனில் உள்ளது. ஸோ கொடுக்க ரேடியஸ் அவுட் சைட் ரேடியஸா இன்சைட் ரேடியஸானு இங்கே செட் பண்ணிடுவோம். அதுக்குள்ள ரேடியஸோட வேல்யூ. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் எந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி பிடிக்கல, நானே இண்டிவிஜுவல் லைன் போடுறேன் அப்படின்னா பெண்ட் லைன். ஸோ பெண்ட் லைனை போய் நீங்கள் ஒரு ஸ்கெட்சில் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதான் உங்களோட லைன் அப்படின்னா ஸ்கெட்ச். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பெண்ட் ஆகும். ஸோ பிளேஸ்மெண்ட் உள்ள 2 பாயிண்ட்ஸை ட்ராக் பண்ணி பிளேஸ் பண்ணலாம். அப்படின்னா பெண்ட் லைனில் உள்ள ஸ்கெட்சை யூஸ் பண்ணி பெண்ட் லைன் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிலீஃப் பெண்ட் அலவன்ஸை பற்றி பார்த்துருப்போம். இதனா ஆஃப் சர்க்கிள், அதாவது ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலுக்குள்ளே ரீச் ஆகும்போது அது டியர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ரிலீஃப்ங்கிற ஆப்ஷனும் டிரான்சிஷன் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதுதான் பெண்ட். இப்போ இந்த பெண்டில் உள்ள ஆப்ஷனில் ஸ்ட்ரெயிட்டாக பெண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அதில் உள்ள இன்னொரு ஆப்ஷன் அதாவது ரோல் பெண்ட். அந்த ரோல் பெண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த பெண்டை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பெண்ட் பண்ண விரும்பலை, அதாவது ரோலிங் டைப்பில் நான் பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப பெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் எந்த ஃபேஸை நீங்கள் பெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணுங்கள். நான் இந்த பாயிண்ட்டை பொறுத்து பெண்ட் லைன் டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனியாக நம்மள்ட்ட பெண்ட் லைனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்கெட்ச். ஸோ எந்த இடத்த பேஸ் பண்ணி பெண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ இது எனக்கு பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது மேலேயா கீழேயான்னு டிஃபைன் பண்ணுறது இந்த ஃப்ளிப் ஆங்கிள். ஸோ இந்த சைடு உள்ளதா இந்த சைடு உள்ளதான் டிஃபைன் பண்ணுறது இந்த ஆங்கிள். ஸோ இது எதனால இப்படி ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் உள்ள ஆங்கிள் பெண்ட். ஸோ இது ஆங்கிள் பெண்டுனால அந்த பர்டிகுலர் ஆங்கிளுக்கு மட்டும்தான் இது டெவலப் ஆகும். ஸோ இது ரேடியஸ் பெண்ட், அதாவது ரோல் பெண்ட். இது பர்டிகுலர் ரேடியஸுக்கு இது மெயின்டைன் ஆகுறது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆங்கிள்னு கொடுத்தீங்கன்னா இது ஹைலைட் ஆகும். திக்னஸ்ங்கிற ஆப்ஷனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ரோல் பெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை ஆங்கிளுங்கிற ஆப்ஷன் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட்
ரோலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரேடியஸ் நான் 50ன்னு கொடுக்குறேன். ஸோ இதோட ரேடியஸ் 50 அப்படின்னா இதோட ரேடியஸ் 50. ஸோ இன்க்ரீஸ் பண்ண இதோட சைஸ் பெருசாகும். ஸோ இது மாதிரி பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரோல் பெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறோம். ஸோ கிராஸ் செக்ஷனில் பெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் ரோல் பெண்ட். இந்த பெண்டையும் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து போடுற செக்ஷன் அதே பெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸில் தான் வரைய போகிறோம். பெண்ட் லைனை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச். ஸோ ஒரு பெரிய ஸ்கெட்ச். ஒரு சைடு எனக்கு ரிவர்ஸில் பெண்ட் ஆகணும். ஸோ பட் இது எனக்கு என்னென்னா ரோல் பெண்ட். ஸோ எவ்வளோ ரேடியஸுக்கு பெண்ட் ஆகணும்? 50ங்கிற ரேடியஸுக்கு பெண்ட் ஆகணும். ஸோ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாலும் 75ங்கிற ரேடியஸுக்கு பெண்ட் ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு உள்ளதும் பெண்ட் ஆகணும். இப்போ நான் ஃப்ளிப் பண்ணேன் அப்படின்னா மேலே இங்கேயும் பெண்ட் ஆகும். ஸோ இதை ஃப்ளிப் பண்ணுறது மூலியமா எனக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் மாறும். இது மேலே இங்கேயும் மாறும். ஸோ எனக்கு போத் சைடுமே பெண்ட் ஆகிருக்கணும், ரெண்டு சைடுமே பெண்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இங்கே உள்ள ஆப்ஷனை மாற்றிங்க. இது ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன், ரெண்டாவது உள்ள ஆப்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அடுத்தது ஸ்ட்ரெயிட் ஆஃப் போத். இது எப்பயுமே 75ங்கிறதுனால கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் டபுள் டைரக்ஷன் ஃபெண்ட். ஸோ இதோட ரேடியஸ் தான் 75. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் ஏதாச்சும் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஒரு பெண்டை மட்டும் தான் எடுத்துக்கும். இது அதே இதை செகண்ட் சைடு எந்த இடத்துல லைன் போட்டோமோ அந்த லைனை பொறுத்து பெண்ட் ஆகும். இது ஒரு எட்ஜை பொறுத்து பெண்ட் ஆகிறது. இது இந்த பக்கட்டா இந்த பக்கட்டான்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக உள்ளது டபுள் சைடு. நான் எந்த இடத்துல லைன் போட்டனோ அதுக்கு போத் சைடும் இது பெண்ட் ஆகும். ரேடியஸை மாற்றி இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இது ரோல் டேபிளில் போட்ட ஆப்ஷன்ஸ். ஸோ பெண்டில் உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பெண்ட், அது ரெண்டையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து உள்ள எட்ஜ் பெண்ட் அப்படிங்கிறது எட்ஜ் பெண்ட் அப்ளை பண்ணுறது. ஸோ கார்னராக உள்ள இதுக்கு ஃபில்லட் அப்ளை பண்ணுற மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம பெண்ட் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா பெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரிப் ஒரு எட்ஜில் போய் எட்ஜ் ரிப் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஒரு எட்ஜில் போய் பெண்ட் அப்ளை பண்ணுறது. ஸோ எதுக்காண்டி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டைரெக்டாக எக்ஸ்ட்ரூட்லேயே ரிவால்வ்லேயே பண்ண ஃபீச்சரில் பெண்ட் அப்ளை இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இண்டிவிஜுவலாக பெண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிப் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் கார்னர் பெண்டில் அப்ளை ஆயிரும். ஸோ அப்படி ஆகலை அப்படின்னா எட்ஜ் பெண்ட் மூலியமாக அந்த எட்ஜை நம்ம பெண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண்டில் உள்ள டிரான்சிஷன் மோடு. ஸோ டிரான்சிஷன் மோடுனா என்ன? ஸோ பெண்ட் ஆகும்போது பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் டிரான்சிஷன் ஆகணும். அதாவது நம்ம ஃபில்லட் சாம்பரில் பார்த்த மாதிரி ஃபுல் எட்ஜும் ஃபில்லட்டும் சாம்பரும் ஆகாமல் பர்டிகுலர் ஏரியா, அதாவது ஒரு டேட்டா லைனை பொறுத்தோ ஒரு பாயிண்ட்டை பொறுத்தோ ஸ்டாப் ஆகட்டும். அதாவது பாதி எட்ஜ் எட்ஜ் எனக்கு ஃபில்லட்டோ சாம்பரோ டெவலப் ஆகும். அதே மாதிரி இது ஃபுல்லாக பெண்ட் ஆகாமல் பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் பெண்ட் ஆகணும், மற்ற எல்லாமே ரிமைனாக இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் டிரான்சிஷன். ஸோ அது எங்கேயுமே போய் சூஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ பிளெண்ட் பண்ணுற இடத்துலையே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டாண்டாக வச்சுக்கிறேன். ஸோ இது நான் ஃபோட்டோ லைனுக்கு ஃபுல்லாக பெண்ட் ஆகிருக்கு. பட் இங்கே அப்ளை பண்ணுற பெண்டு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தான் அப்ளை ஆகணும் அப்படின்னா ஸோ இங்கே உள்ள டிரான்சிஷன் மெத்தட். ஸோ டிரான்சிஷன் மெத்தட் உள்ளே போகிறேன். எந்த மெத்தட் அப்ளை பண்ணணும்னா ஒரு ஆட் டிரான்சிஷன் ஸ்கெட்ச். ஸோ எந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பெண்ட் அந்த ஆனது தெரியணுமோ அந்த இடத்துல கவர் பண்ணுற மாதிரி ஏரியா வரீங்க. ஸோ இந்த இதில் ஒரு லைன் போடணும். அதுக்காண்டி நான் ரெஃபரன்ஸ் இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு ரெஃபரன்ஸ், இங்கே ஒரு ரெஃபரன்ஸ். ஸோ ரெண்டு லைன் மூலியமா அந்த எது டிரான்சிஷன் ஏரியாங்கிறத நான் டிஃபைன் பண்ணுவேன். ஸோ லைன் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா. ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள ஏரியா மட்டும் தான் டிரான்சிஷன். அதாவது மேலே உள்ள ஷீட் மெட்டல் பெண்ட் ஆகிறதுனால இந்த இடம் பாதிக்கப்படும். ஸோ கீழே உள்ள இடம் அப்படியே இருக்கும். ஸோ மூணாவது மெத்தடுக்கு மாத்திரம் ரோல் பெண்ட். ஸோ இதுதான் இந்த ரோல். ஸோ கீழே உள்ள பகுதியை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு மேலே உள்ளது பெண்ட் ஆகிருக்கு, கீழே உள்ளது மெத்தடாக இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷனுங்கிறது பெண்ட் ஆகிற சைடையும் பெண்ட் ஆகாத சைடையும் பிரிக்கிறது. ஸோ அந்த டிரான்சிஷன் ஏரியா ஸ்ட்ரெச் ஆனது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடம் பெண்டு, இந்த இடம் பெண்ட் ஆகலை. ஸோ இது மாதிரி ஆகிறப்ப இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகும். இதில் உள்ள இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ஃபோ ஃபீச்சர்ஸ் மூலியமாக இதில் என்னென்ன பெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ பெண்ட் ஃபார்ம் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கெட்ச் லைன் போட்டிருக்கோம், சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸ் பிக் பண்ணிங்கிறத. ஸோ நம்ம டெவலப் பண்ண ஃபீச்சரை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே இந்த எடிட்டிங் டூல்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷனில் ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஸோ மாடலுங்கிறது ஃபுல் மாடல், இந்த மாடலை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸும் தரும். ஸோ நம்ம செட் பண்ண வேல்யூ மில்லிமீட்டர்ஸ், கே ஃபேக்டர் எவ்வளவு, ஒய் ஃபேக்டர் எவ்வளவு, பெண்ட் அலவன்ஸ் எவ்வளவு. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம், பார்ட் அசஸ்மெண்ட் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ள ஒய் ஃபேக்டர் 0.5,
ஸோ ரைட் பிளானில் என்னென்ன இருக்குது, பாட்டம் பிளான் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்ஸ். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்கள் மாடலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனில் போய் எடுத்துக்கலாம். அது ஃபீச்சர் இண்டிவிஜுவல் ஃபீச்சருக்கும் எடுத்துக்கலாம், இல்லை ஹோல் மாடலுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை நான் பார்ட்டில் சாலிடுக்கும் பண்ண முடியும், அதே பார்ட்டில் சர்ஃபேஸுக்கும் பண்ண முடியும், ஷீட் மட்டத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஸோ கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி நான் ஒரு பார்ட் டெவலப் பண்ணியிருந்தேன்னா அந்த கோஆர்டினேட்டோட XYZ வேல்யூவை உங்களால் டெவலப் பண்ணி ஈஸியாக பார்த்துட முடியும். அடுத்தது நம்ம பெண்டில் உள்ள மூணாவது ஆப்ஷன், அதாவது பிளானர் பெண்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ பிளானர் பெண்டுனா என்ன அப்படின்னா, ஸோ எட்ஜை பர்பண்டிகுலராக திருப்புறது தான் ஸோ பிளானர் பெண்ட். ஸோ பெண்டு அப்படிங்கிறது இந்த ஃபேஸை அப்படியே மறைச்சிருக்கு. ஸோ இது டிரான்ஸ்வர்ஸாக பெண்ட் பண்ணணும் அப்படின்னா பிளானர் பெண்ட். ஸோ அதுக்காண்டி இந்த பெண்டை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எப்படி பிளானர் பெண்ட் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். பெண்ட், பிளானர் பெண்ட். ஸோ அந்த அப்ளை பண்ணுற பிளானர் பெண்ட் எந்த மாதிரி அப்ளை ஆகணும், ஆங்கிள் பேஸ் பண்ணி அப்ளை ஆகணுமா இல்லை ரோல் பேஸ் பண்ணி அப்ளை ஆகணும். ஸோ ஆங்கிள்னா 30, 40ங்கிற ஆங்கிள்மெண்ட் வைஸ் எனக்கு கிரியேட் ஆகும். ரோல் அப்படிங்கிறது ரேடியஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிளை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். டன். பெண்டேபிள். ஸோ இது பெண்ட் ஆகிறப்ப எந்த பெண்டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பெண்டேபிள்னா என்ன அப்படின்னா இதோட கே ஃபேக்டர், ஒய் ஃபேக்டர், டிஃப்ளெக்ஷன் லென்த் அது போன்ற சில ஸ்டாண்டர்ட்ஸ் வேல்யூஸை ஒரு பெண்டேபிளாக வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெண்டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன், செகண்ட் பெண்டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன், தேர்ட் பெண்டேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது கேஸ்டைனுக்கு ஒரு பெண்டேபிள், ஸ்டீலுக்கு ஒரு பெண்டேபிள் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த திக்னஸுக்கு இவ்வளோ இவ்வளோ ரேடியஸ் கே ஃபேக்டர் தரணும், இவ்வளோ திக்னஸ் இவ்வளோ கே ஃபேக்டர் தரணும்னு இண்டிவிஜுவலாக சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த பெண்டேபிள் மூலியமா இவ்வளோ திக்னஸ் இருந்தால் எவ்வளோலாம் எடுத்துக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிறதுக்காண்டி இந்த பெண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் பார்ட்டுக்கும் இதே பெண்டேபிள்னா பார்ட் பெண்டேபிள், ஃபீச்சர் பெண்டேபிள்னா இண்டிவிஜுவலாக இந்த ஃபீச்சருக்கு மட்டும் உங்களால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ டன். ஸோ எந்த பிளானில் ஸ்கெட்ச் வரைய போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த ஃபேஸ்லேயே வரைய போகிறோம். ஓகே. ஸோ ஓரியன்டேஷன் டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட். ஸோ எந்த மாதிரி ஓரியன்டேஷனோ அதை டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச். ஸோ இதில் ஒரு ஸ்கெட்ச். ஸோ எந்த இடத்துலேருந்து அது பெண்ட் ஆகணும், இந்த இடத்துல அது பெண்ட் ஆகணும். ஸோ இதுக்கு மேலே உள்ளது பெண்ட் ஆகணுமா, கீழே உள்ளது பெண்ட் ஆகணுமா, அந்த பார்ட்ஸை பிரிக்கிறது தான் இந்த ஸ்கெட்ச் லைன், அதாவது பெண்ட் லைன். ஓகே. ஸோ இது மேலே உள்ளது பெண்ட் ஆகணுமா, கீழே உள்ளது பெண்ட் ஆகணும்னு கேட்குது. ஸோ மேலே உள்ளது பெண்ட் ஆகணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக விட்டுருங்க, இல்லை கீழே உள்ளதுனா கீழே. ஸோ ஏரோ மார்க் எந்த பக்கெட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோ அந்த சைடு உள்ள பார்ட்ஸ் மட்டும்தான் பெண்ட் ஆகும். ஆப்போசிட்டில் உள்ள கார்னர் ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக செட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ எந்த டைரக்ஷனில் பெண்ட் ஆகணும். ஸோ இகிட்டூல டூல்ஸ் எனக்கு இந்த சைடு பெண்ட் ஆகணுமா இல்லை இந்த சைடு பெண்ட் ஆகணுமா. ஸோ இகிட்டு ஃபோக்கஸ் பண்ணால் எப்பவுமே இது ஆன்டி கிளாக் பேஸ் பண்ணி தான் பெண்ட் ஆகும். ஸோ இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுனால இது இந்த டைரக்ஷனில் பெண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளிப் அடிச்சிங்கன்னா இகிட்ட ஆகிற பெண்ட் இந்த சைடு ஆகும். மேலே கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அப்படி ஆகிற பெண்ட் எவ்வளோ ஆங்கிளுக்கு ஆகணும், 30, 45, 60ங்கிறது டிஃபால்ட்டாக வேல்யூ. இல்லை நானே வேல்யூ செட் பண்ணிக்கிறேன், தட் இஸ் 56 அப்படின்னாலும் 56ங்கிறது அந்த என்ட்ரஸில் ஆட் ஆயிரும். ஓகே. இந்த 56ங்கிறது +56 ஆர் -56 இருக்கணும்னாலும் இருக்கலாம். திக்னஸ். ஸோ பெண்ட் ஆகும்போது எவ்வளோ ரேடியஸில் அது மெயின்டைன் ஆகணும். திக்னஸ் இன்டூ என்டர் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இடத்துல திக்னஸ் இன்டூ யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஹோல் டெப்த் 100 ஆர் 200 அப்படின்னா அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ கொடுத்தா தான் பெண்ட் ஆகும். ஏன்னா மினிமம் ரேடியஸில் அதனால பெண்ட் ஆக முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் இந்த இதுட்டு அது எலாங்கேஷன் ஆகணும், இந்த இதுட்டு அது கான்ட்ராக்ட் ஆகணும். ஸோ வேல்யூஸ் என்டர் பண்ணிட்டு இதோட திக்னஸ் 100ன்னு டைப் பண்ணி என்டர் டைப் பண்ணுறேன். ஸோ எந்த டைரக்ஷனில் பெண்ட் ஆகணும், இந்த டைரக்ஷன்லையா இல்லை ஆப்போசிட்டில் இந்த டைரக்ஷன்லையா. ஸோ இந்த டைரக்ஷன்லேயே. ஓகே. ப்ரிவ்யூ செக் பண்ணுவோம். இப்போ ப்ரிவ்யூ செக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த பெண்ட் எனக்கு அப்ளை ஆயிரும். ஓகே. ஸோ இதான் பிளானர் பெண்ட். ஸோ சாதாரண பெண்ட் அப்படிங்கிறது இந்த ஃபேஸை பெண்ட் பண்ணி கொடுக்குறது ஃபேஸ் பெண்ட். ஸோ இந்த எட்ஜை பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது பிளானர் பெண்ட். ஸோ எட்ஜ் பெண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற எட்ஜை பெண்ட் அப்ளை பண்ணுறது. ஸோ அதை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ அதுக்கான டூல்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ்ட்ரூடில் ஒரு காம்பவுண்ட் போடுறோம் அப்படின்னா அதோட எட்ஜஸ் எதுவுமே பெண்ட் அப்ளை இருக்காது, எல்லா எட்ஜுமே ஷார்ப்பாக இருக்கும். ஒன்று அது நம்ம எல்லா எட்ஜ்லையும் பெண்ட் அப்ளை பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எட்ஜில் கட் பண்ணி விடணும். ஸோ இந்த எட்ஜ். ஸோ இதை நான் ஷீட் மெட்டல் பார்ட்ஸாக மாற்றணும்னா 3 எட்ஜில் பெண்ட் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ரெச் அப்ளை பண்ணணும், அதாவது கட் பண்ணி விட்டுற ரிப் அப்ளை பண்ணணும். நீங்கள் பெண்ட் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெண்ட். ஸோ இந்த இதுட்ட பெண்ட். ஸோ பெண்டோட ரேடியஸ் எவ்வளோதோ அதை செட் பண்ணிங்க 10. ஸோ இந்த இடத்துட்டையும் 10, இந்த இதுட்டையும் 10 அப்ளை பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த இதுட்ட ஆட்டோமேட்டிக்காக பிளெண்ட் எனக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இந்த இதுட்ட கட் பண்ணி ஸோ ஃபுல் ஷீட் மெட்டல் இதுங்க ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ இதை ஃப்ளாட்டன் பண்ணால்
ஃப்ளாட்டன் ஆயிரும். ஸோ ஷீட் மெட்டல் பர்ஃபெக்டாக நீங்கள் ரிப்போ இல்லை பெண்டோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது ஃப்ளாட்டனுக்கு அப்ளிகபிளாக செட் ஆகும். ஸோ இதான் இதை பார்த்த பெண்ட். பெண்டுங்கிறது உள்ள பிளானுக்கு பேரலாக பெண்ட் பண்ணுறது பெண்ட். எட்ஜ் பெண்டுங்கிறது ஏற்கனவே உள்ள எட்ஜை ஷார்ப் எட்ஜை பெண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன் எட்ஜ் பெண்ட். பிளானல் பெண்ட் அதோட எட்ஜை பர்பண்டிகுலராக, அதாவது அதுக்கு பிளானுக்கு டிரான்ஸ்வர்ஸாக திருப்பணும் அப்படின்னா அதோட பேர் பிளானல் பெண்ட். ஸோ அந்த பெண்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பெண்டை எல்லாத்தையும் அன்பெண்ட் பண்ணுறதுக்குள்ள டூல்ஸ் அன்பெண்ட். ஸோ டிரான்சிஷனை ரிலீஃப் பண்ணுற நம்ம அப்ளை பண்ண டிரான்சிஷன், அதாவது ஒரு ஃபுல் பகுதியும் பெண்ட் ஆகாமல் பாதி போர்ஷன். ஸோ நான் சூஸ் பண்ண ஏரியாவுக்கு மேலே உள்ளது மட்டும் பெண்ட் ஆகணும், கீழே உள்ளது ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆகணும். இந்த டிரான்சிஷன் ஏரியா இது 2 நாளையும் எவ்வளோ நாள் பாதிக்குமோ அந்தளவு ஸ்ட்ரெச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்குறது டிரான்சிஷன் பெண்ட். அதை அன்பெண்ட் பண்ணுறதுக்கு உள்ள மோட் டிரான்சிஷன் அன்பெண்ட் மோட். ஸோ இதில் உள்ள இந்த பெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது, ஸோ எந்த மெத்தடில் நம்ம பெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஆட் பெண்ட் புதுசாக ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறோம். ஸோ எந்த பெண்ட் ஃபர்ஸ்ட் இதை பெண்ட் பண்ணணும், அடுத்த பெண்ட், அடுத்தது இந்த பெண்ட், ஆட் பெண்ட். இந்த பெண்ட். ஸோ இது மாதிரி ஒரு பெண்ட் ஆர்டர் செட் பண்ணிக்கிறது அந்த பெண்ட் ஆர்டர். ஸோ எந்த மாதிரி இந்த நம்ம பெண்ட், ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பெண்ட்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ளாட்டன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் தான் எந்த ஆர்டரில் பெண்ட் பண்ணுங்கிறத சொல்லி டிஃபைன் பண்ணிக்கலாம் இங்கே பெண்ட் ஆர்டருங்கிற டேபிள் மூலியமா. ஸோ நீங்கள் பண்ணுற ஆப்ரேஷன் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் நான் ஃப்ளான்ச் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு ஃப்ளான்ச் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை ஃப்ளாட்டன் பண்ணனா கண்டிப்பாக ஃப்ளாட்டன் ஆயிரும். ஸோ இவ்வளோ பெரிய ஷீட் எடுத்து இப்படி கட் பண்ணி எந்த ஆர்டரில் பெண்ட் பண்ணுங்கிறத டிஃபைன் பண்ணுறது அந்த பெண்ட் ஆர்டர். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன டூல்ஸ் இருக்கும், அதாவது ஃப்ளாட் பேட்டர்ன் ப்ரிவியூ. ஸோ ஃப்ளாட் பேட்டர்ன் அங்கே நான் கொடுக்காம அதோட ப்ரிவியூ மட்டும் பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியும். பட் அது எங்கே தெரியும்னா சின்ன பாக்ஸில் தெரியும். ஸோ இந்த மெட்டலை நான் மேனுஃபேக்சரிங், அதாவது ஷீட்டாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பை நான் கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ இதோட இன்னொரு யூசேஜ் என்னன்னா இதோட டைமென்ஷனை நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் எவ்வளோ சைஸ் உள்ள ஒரு ஷீட்டை நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த ஷேப்பை கட் பண்ணி இந்த காம்பவுண்ட் ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றியும் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் லென்த் 1271, இதோட வித் 322. ஸோ இவ்வளோ பெரிய ஷீட் எடுத்து நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி இந்த ஆர்டரில் பெண்ட் பண்ண அப்படின்னா இந்த காம்பவுண்ட் எனக்கு டெவலப் ஆகிங்கிறது சிம்பிளாக சொல்கிறது தான் இந்த ஃப்ளாட்டன் பேட்டர்ன் ப்ரிவியூ. இதை கட் பண்ணிட்டீங்கன்னா அது செட் ஆகிரும். ஸோ பெண்ட் பண்ணதை அன்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னா பெண்ட் பேக்ங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பெண்ட் பேக், அதாவது அன்பெண்ட் ஃப்ளாட் பேட்டர்ன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது பெண்ட் பண்ண ஆப்ரேஷனை அன்பெண்ட் பண்ணிக்கலாம், அதே ஆப்ரேஷன் தான் ஃப்ளாட் பேட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, அன்பெண்டும் பெண்ட் ஆனது எட்ஜை அன்பெண்ட் பண்ணுது, ஃப்ளாட் பேட்டர்னும் பெண்ட் ஆன எட்ஜை அன்பெண்ட் பண்ணுது. ஸோ இதுக்குள்ள வித்தியாசம், அதை பற்றி ஒரு மாடலை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். பிளானரில் ஒரு ஃபேஸ், ஒரு பிளான் ஃபீச்சர்ஸ், அதாவது பேஸ் ஃபீச்சர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட திக்னஸ் 2. ஸோ இதோட ஃப்ளான்ச், அதாவது இதோட அட்டாச்மெண்டான ஃப்ளான்ச் டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இதோட லென்த் எவ்வளவு எல்லாத்தையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட டயாமீட்டர், ரேடியஸ், இதோட ஆங்கிள் ஜஸ்ட் ஒரு 45. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் போடணும். ஸோ நீங்கள் போடுற ஹோல் 2 இடத்துக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்னா நான் ஹோல் போடலாம். ஸோ எப்படி ஹோல் போடுறது, எக்ஸ்ட்ரூடில் மேஸ் பண்ணி நான் ஹோல் போட்டுருவேன். ஸோ எக்ஸ்ட்ரூடில் இந்த ஃபேஸை எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸை எடுத்துக்கிட்டு நான் ஒரு சர்க்கிள் போட்டு ஹோல் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல கவர் ஆகிருக்கோ அந்த இடத்துல மெட்டீரியல் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதான் எக்ஸ்ட்ரூடோட கான்செப்ட். மெட்டீரியலை அந்த ஃப்ளாட்டாக உள்ள ஃபேஸ், அதாவது நம்ம எந்த ஃபேஸை சூஸ் பண்ணோமோ அதில் மட்டும்தான் எடுத்துக்குவோம். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஃப்ளாட் பேட்டர்னும் அன்பெண்டோ பண்ணி அதை ஃப்ளாட்டாக மாற்றிட்டு அது ஹோல் போட்டு அதுக்கப்புறம் தான் பெண்ட் பேங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெண்ட் பேக்கோ ஃப்ளாட் பேட்டர்னோ ஆப்ஷன் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து வேறு ஆப்ரேஷன் எதுவும் யூஸ் பண்ணுறதுக்காண்டி உள்ள டூல்ஸ். ஸோ அதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃப்ளாட்டன் பண்ணுறேன். ஸோ ஃப்ளாட்டன் டூலை யூஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்க பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளாட் பேட்டர்ன்,
இதை பேஸாக வச்சு விரிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த இதுட்ட ஒரு ஹோல் போடுறேன். அதுக்காண்டி நான் ஒரு டூலை எடுக்க போகிறேன். பட் அது ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் ஆகிட்டு. ஸோ நான் வெளியே வர்றேன். ஸோ வேறு டூல் யூஸ் பண்ணுறதுக்காண்டி இன்ஜினியரிங்கில் ஹோலை யூஸ் பண்ணி போடுறேன். பட் பெண்ட் ஆகிட்டு. ஃப்ளாட் பேட்டுங்கிறது ஃப்ளாட் பண்ணி பார்க்க மட்டும் முடியும். ஸோ இந்த காம்பனண்ட்டை ஃபுல்லாக விரிச்சேன்னா எந்த ஷேப்பில் இருக்குங்கிறத காமிக்கிறது மட்டும்தான் ஃப்ளாட் பேட்டை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நான் கண்டினியூவாக அதை அன்பெண்ட் பண்ணியோ இல்லை ஃப்ளாட்டாக விரித்து நான் வேறு எதுவும் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போகிறது அன்பெண்ட் ஆகிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஹோல் இந்த ஃபேஸாக செலக்ட் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் ஒன்று போடுறேன். ஓகேன்னு கொடுத்தேன்னா ரெண்டுக்கு காமனாக இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் நான் இதை பெண்ட் பேக், அதாவது பழைய நிலைமைக்கு வான்னு சொல்லிட்டேன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும் சேம் அந்த ஹோலோட. ஸோ இந்த மாதிரி இடத்துக்காண்டி தான் அன்பெண்ட் அண்ட் பெண்ட் பேங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஃப்ளாட் பேட்டர்ங்கிறது ஜஸ்ட் வியூ, ஃப்ளாட்டன் பண்ணி பார்க்கறதுக்கூடிய ஒரு வியூ டூல்ஸ் தான் அந்த ஃப்ளாட் பேட்டர்ன். அடுத்தது ஷீட் மெட்டலில் எப்படி பஞ்ச் பண்ணுறது, டை டெவலப் பண்ணுறதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஷீட் மெட்டலோட மெயின் பர்பஸ் பஞ்ச் அண்ட் டை தான். ஸோ மெயின் ப்ராசஸ், அதாவது அதிகபட்ச ப்ராசஸ் எல்லாமே பஞ்ச மூலியமாக தான் நடக்குது. ஸோ அந்த பஞ்சிங் ப்ராசஸ்லாம் எங்கே இருக்கும்னா அந்த ஃபார்ம் டூல்ஸ். ஸோ பஞ்ச் டை எல்லா ஆப்ரேஷனுமே அந்த ஃபார்ம் டூல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்ட்டில் சாலிட் ஷீட் மெட்டல். ஸோ ஷீட் மெட்டலில் என்ன மெட்டீரியல்ஸ் வேணும், ஆமாம் இன்ஃபோ மீடியா ஃபார்ம் டூல் அப்படின்னு டெவலப் பண்ணியிருக்கேன். இதை அன்டிக் பண்ணிடுறேன். ஸோ இதோட யூனிட்ஸ் நான் MMNS டிசைனிங்னு பிளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு புது ஷீட் மெட்டல் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி பேஸ் ஃபீச்சர் ஒன்று வரைஞ்சி அதை எப்படி பஞ்ச் பண்ணுறதை பற்றி வரிசையாக பார்க்கலாம். ஷீட் மெட்டல் மாடலிங்கில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஆஃப்செட். உங்களோட ஷீட் சர்ஃபேஸை, அதாவது ஒரு ஃபேஸை பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு காப்பி பண்ணி வைக்கிறது தான் ஆஃப்செட். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மாடலை பிளானருங்கிற டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிளானர். ஸோ எந்த ஃபேஸில் அந்த பிளானர் சர்ஃபேஸ் வேணும் உங்களுக்குன்னு அந்த பிளானை சூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் தேவையான செக்ஷன், அதாவது உங்களுக்கு தேவையான ஸ்கெட்சை வரைஞ்சிக்கிறேன். ஸோ டைமென்ஷன் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 350. ஸோ அந்த ரெக்டாங்கோட வித் 350. ஸோ இது சிமெட்ரிக்காக பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நான் சென்டர் லைன் போடுறேன். ஸோ ஹரிசாண்டல் சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கலாம், வெர்டிகல் சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ சென்டர் லைன் போட்டதுக்கப்புறம் ஸோ இந்த ரெண்டு வேலையும் நான் ஆஃப் வேலையும் கொடுக்கறது மூலியமாகவும் இதை நான் சிமெட்ரிக் ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். அதர்வைஸ் சிமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயினை அப்ளை பண்ணலாம். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த சென்டர் லைனுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த சென்டர் லைனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ பிளானர் ஃபேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுங்க. இல்லை வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணணும், வேறு எதுவும் ஸ்கெட்ச் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னாலும் ஸோ இங்கேயே பண்ணிக்கலாம். சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 250. ஸோ இது ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இல்லை, அதனால ட்ரிம். இந்த லைனை டிலீட் பண்ணிக்கிறேன், இந்த லைனையும் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது பர்ஃபெக்ட் க்ளோஸ் லூப். ஸோ இதே மாதிரி ஒரு ஷீட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஓகேன்னு கொடுங்க. ஸோ தின் ஷீட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதோட திக்னஸ் தான் இந்த இதுட்ட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ 2 mm திக்னஸ் உள்ள ஒரு தின் ஷீட் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த தின் ஷீட்டை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு மேலேயோ கீழேயோ இந்த ஷீட்டுக்கு பேரலாக ஆஃப்செட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப ஆஃப்செட். ஸோ இந்த டேஷ்போர்டில் சாலிட், சர்ஃபேஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ சாலிட் அப்படிங்கிறது தான் இங்கே ஷீட் மெட்டல். ஸோ இந்த திக்னஸ்ங்கிற ஆப்ஷன் ஹைலைட் ஆகிருக்கும், ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண வந்திருக்கிறது செகண்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷனுக்கு திக்னஸ் எப்பவுமே கேட்காது. ஸோ ஷீட் மெட்டலை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு என்ன திக்னஸுக்கு நம்ம ஷீட் டெவலப் பண்ணுறோமோ அதே ஷீட்டு தான் கடைசி வரையும் உங்களுக்கு டெவலப் ஆகியிருக்கும். ஸோ இதில் ரெஃபரன்ஸ். ஸோ எந்த பிளானை, அதாவது எந்த ஃபேஸை பொறுத்து நீங்கள் ஆஃப்செட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸோட உள்ள இந்த பாயிண்ட் மூலியமாக இதை மேலேயும் கீழேயும் ட்ராக் பண்ணிக்க முடியும். இல்லை எக்ஸாக்டாக ஒரு டிஸ்டன்ஸுக்கு ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ண ஃபேஸ் டாப்பில் 100 mm போகும். ஸோ ரிவர்ஸில் போகணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப் டைரக்ஷன். டபுள் டைரக்ஷன்லேயும் உங்களால் இந்த ஆஃப்செட்டை மாற்றிக்க முடியும். ஸோ எக்ஸாக்டாக டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தது மூலியமாக ஸோ 2 ஷீட் நீங்கள் போட்ட ஒரு ஷீட் பர்டிகுலராக அந்த 100 mm டிஸ்டன்ஸில் இன்னொரு ஷீட் காப்பி ஆகிட்டு. ஸோ இதை நீங்கள் எடிட் டெஃபினேஷன் பண்ணுங்கள்.
ஸோ கிரியேட் ஆன செகண்ட் ஷீட், அதாவது ஆஃப்செட் மூலியமாக கிரியேட் ஆன ஷீட்டு உங்களுக்கு சர்ஃபேஸாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள சர்ஃபேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஷீட் மெட்டல்லேருந்து ஆஃப்செட் பண்ணி ஒரு சர்ஃபேஸை நீங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆஃப்செட் எடிட் டெஃபினேஷன். ஸோ நம்ம சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணும்போது 4 ஆப்ஷன், அதாவது சர்ஃபேஸுக்குள்ளே 4 ஆப்ஷன் டெவலப் ஆகுது. ஸோ இதுதான் நார்மல் ஆஃப்செட். ஸோ இந்த ஆப்ஷன் தெரியும். ஸோ எந்த ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை வித் டிராஃப்ட் ஃபீச்சரோட நீங்கள் ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஃபீச்சர். ஸோ இதோட திக்னஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ஃபீச்சர் எப்பவுமே ஷீட் மெட்டில் ஹைலைட் ஆகாது. இது ரீப்ளேஸ் ஃபேஸ். உங்கள்கிட்ட ஒரு சாலிட் பாடி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபீச்சர் ஹைலைட் ஆகும். ஓகே, இதை ஷீட் மெட்டலாக தெரியணும் அப்படின்னா சாலிடுக்கு மாற்றிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஷீட் மெட்டல் ஆஃப்செட் கிரியேட் ஆகிரும். அடுத்து கிரியோவில் பார்க்க போகிறது எக்ஸ்டெண்ட். ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னால ஒரு எட்ஜை பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்டெண்டோ இல்லை கம்ப்ரஸோ பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் எப்போ ஹைலைட் ஆகும் அப்படின்னா எட்ஜை கிளிக் பண்ணுறது மூலியமாக ஹைலைட் ஆகும். ஸோ எட்ஜை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸ்டெண்ட் ஹைலைட் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராக்கிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லென்த்தை எக்ஸ்டெண்டோ கம்ப்ரஸோ பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா பிளைண்ட், அதாவது கொடுக்குற டிஸ்டன்ஸ் இல்லைனா ட்ராக் பண்ணுற டிஸ்டன்ஸுக்கு அது எக்ஸ்டெண்டோ இல்லை ரிவர்ஸ் எக்ஸ்டெண்டோ உங்களுக்கு ஆகும். இது அப் டு சர்ஃபேஸ், அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன். உங்களுக்கு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரியலை, உங்களோட எக்ஸ்டெண்ட் பாயிண்ட் இது முடிந்தான் இருக்குது, இதில் கம்ப்ரஸிங் பாயிண்ட் இது முடிந்தான் இருக்குன்னு ஒரு டேட்டா பிளேனை வச்சோ இல்லை ஒரு ஃபேஸை வச்சோ நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க. ஸோ எந்த டேட்டா பிளேனை நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, இந்த டேட்டா பிளேன். ஸோ அந்த டேட்டா பிளேன் முடியும் அது எக்ஸ்டெண்ட் ஆர் கம்ப்ரஸ் டெவலப் ஆயிரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டெண்டில் உள்ள 3வது ஆப்ஷன் இந்த டேட்டா பிளேன், அதாவது நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு கொடுக்குற டேட்டா பிளேன் உங்கள் பார்ட்ஸை இன்டர்செக்ட் ஆகலைனா கூட வேறு எங்கேயாவது இருந்தும் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வேல்யூ, 2வது ஆப்ஷன் இன்டர்செக்டிங் பிளானை வச்சு மட்டும்தான் இதை ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். இது இன்டர்செக்ட் ஆகாத பிளானும் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ எக்ஸ்டெண்ட் மூலியமாக இந்த மேலே உள்ள ஷீட் மெட்டல் கம்ப்ரஸ் ஆயிட்டு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஸ்பிளிட் ஏரியா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஷீட் மெட்டல் சர்ஃபேஸை ஒரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணி 2ஆக பிரிச்சிரும். ஸோ லெஃப்ட் சைட், ரைட் சைட், டாப், பாட்டம் அப்படின்னு நீங்கள் போடுற ஒரு ஓப்பன் லூப் ஸ்கெட்சை வச்சு டபுள் சர்ஃபேஸாக இது பிரிக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஒரு ஸ்கெட்சை பேஸ் பண்ணி தான் இந்த டூலே ரன் ஆகும், ஸ்பிளிட் ஏரியா. ஸோ எந்த பிளேஸ்மெண்ட், அதாவது உங்கள் எந்த ஃபேஸில் உங்கள் ஸ்கெட்சை வரைய போகிறீங்களோ அதை டிஃபைன் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்லையா இந்த ஃபேஸ்லையானா இந்த டேட்டா பிளேனில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிராஸாக கட் பண்ணுற மாதிரி போடுங்க. ஸோ இதை பொறுத்த வரையும் இந்த ஸ்கெட்சுக்கு இட்டு உள்ளது ஒரு ஆஃப், இட்டு உள்ளது ஒரு ஆஃப், ஸோ அப்படின்னு பிரிச்சிடும். ஸோ இது ஒரு ஷீட் சர்ஃபேஸ், இது ஒரு ஷீட் சர்ஃபேஸ். இந்த ஃப்ளிப் பண்ணுறது மூலயமா அது டைரக்ஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் டைரக்ஷன் கண்ட்ரோல். ஸோ ஒரு மல்டி லூப்பில் இந்த ஆஃப்செட் பண்ணுறேன், மல்டி லூப்பில் இந்த ஸ்பிளிட் ஏரியா பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது அனதர் லூப், அதாவது வேற ஒரு மாடலில் இந்த டைரக்ஷன் டச் ஆகிருக்கு அப்படின்னா அதுலேயும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இப்போ ஷீட் மெட்டல் மேலே உள்ள தனி சர்ஃபேஸ், இது ஒரு தனி சர்ஃபேஸ், இது ஒரு தனி சர்ஃபேஸாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இதான் ஸ்பிளிட் ஏரியா. ஷீட் மெட்டல் மாடலிங்கில் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற டூல் ஃபார்ம் டூல். ஸோ ஃபார்ம் டூல் அப்படிங்கிறது ஸோ ஒரு பர்டிகுலர் ஷேப்பை பஞ்ச் மூலியமாவோ இல்லை டை மூலியமாவோ கிரியேட் பண்ணுறதுக்கு உள்ள டூல்ஸ் தான் ஃபார்ம் டூல். ஸோ இதில் உள்ள சப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது பஞ்ச் ஃபார்ம், ஸ்கெட்ச் ஃபார்ம், குயில் ஃபார்ம், டை ஃபார்ம் அண்ட் ஃப்ளாட்டன் ஃபார்ம். ஸோ இது எல்லாமே ஃபார்மேஷன் டூல்ஸ். ஸோ ஷீட் மெட்டலை கட் பண்ணியோ ட்ரிம் பண்ணி அது மாதிரி மாடிஃபிகேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் பஞ்ச் அண்ட் டை அப்படிங்கிற ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி இதோட ஷேப் அண்ட் சைஸை மாற்றிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பஞ்ச். ஸோ பஞ்ச் ஃபார்மை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாலிட் மாடல், அதாவது சாலிட் பஞ்ச் தேவை. ஸோ அந்த பஞ்ச் எப்படி டிசைன் பண்ணுறது, சாலிட் மாடலிங்லேயே டிசைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்துல சர்வ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த சர்வ் பண்ண இடத்துலேருந்து உங்கள் ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி எந்த இடத்துல இது லொக்கேட் ஆகணுமோ அந்த இடத்துல லொக்கேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பஞ்ச், அதாவது உங்கள் சாலிட் மாடல் அவுட்டர் ஏரியா எந்த ஷேப்பில் இருக்கோ அதோட ப்ரொஜெக்ஷன் இந்த ஷீட் மெட்டலில் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்காண்டி நான் ஒரு புது சாலிட் மாடல் டெவலப் பண்ணிக்கிறேன். இந்த ஷீட்டை டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷீட்லேயே நம்ம ஒரு பஞ்ச் போட்டு பார்க்கலாம். ஸோ இதோட லென்த் 500. ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுற மாடலிங், அதாவது சாலிட் மாடலிங் இந்த 500க்கு உள்ளே இருக்கணும்.
நீங்கள் கொண்டு வர பஞ்ச் இந்த ஷீட்டோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பஞ்ச் டூல் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பஞ்ச் ரூல் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பஞ்ச் டூல் சாலிட் மாடலில் மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். அதுக்காண்டி ஃபைலில் நியூ, பார்ட்டில் சாலிட் மாடல். ஸோ இந்த சாலிட் மாடலுக்கு ஒரு நேம் பஞ்ச் டூல். பஞ்ச் டூல்னு டைப் பண்ணி இதை அன்டிக் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ நம்மளோட யூனிட்ஸ் MMNS. ஓகே. ஸோ இந்த விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் உங்கள் பஞ்ச் டூல் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பை டிசைன் பண்ணிக்கலாம். இதில் ரிவால்வ்ங்கிற டூலை யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் டூல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரிவால்வ். ஸோ எந்த பிளானில் உங்களுக்கு ரிவால்வ்ங்கிற ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் கண்டிப்பாக ரிவால்வுக்கு தேவை ஒரு சென்டர் லைன். ஸோ அந்த சென்டர் லைன் நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ ரிவால்வ் ஆப்ஜெக்ட் அதில் உள்ள ஸ்கெட்சை இந்த சென்டர் லைனுக்கு ஒரு சைடு, ஏதாவது ஒரு சைடு மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதான் உங்களோட பஞ்ச் டூல் யூஸ் பண்ணிக்க போகிற டூலோட டைமென்ஷன். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். 200. ஸோ டாப் சைட் 360, 45, 37. ஸோ இதோட ஆஃப்செட் டயாமீட்டர் அதாவது 150. ஸோ இது உங்களுக்கு எதுவுமே பிக் டைமென்ஷன் இருக்கக்கூடாது. இந்த ஆங்கிளோட அதாவது இன்க்ளைண்டாக உள்ள லைனோட ஆங்கிள் டைமென்ஷன் 140. ஸோ எல்லா டைமென்ஷனுமே ஸ்ட்ராங் ஆகிட்டு இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டூல் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் நீங்கள் ஷீட் மெட்டில் பஞ்ச் பண்ண போகிற டூல்ஸ். ஓகே. ஸோ இந்த பஞ்ச் டூலை எப்படி நான் ஷீட் மெட்டலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா சேவ் பண்ணுற ஆப்ஜெக்டை தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுக்காண்டி இந்த பண்ண சாலிட் மாடலை சேவ் பண்ணிக்கிறோம். டெஸ்க்டாப்பில் இன்ஃபோமீடியா அப்படிங்கிற ஃபோல்டரில் பஞ்ச் டூல் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஷீட் மெட்டல் பார்ட்ஸ். ஸோ இந்த ஷீட்டில் தான் நீங்கள் ரெடி பண்ண சாலிட் மாடல் ரெடி பண்ண பஞ்ச் டூல் எடுத்து ப்ளேஸ் பண்ண. ஸோ அந்த பஞ்ச் டூலை எப்படி எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வர்றது? ஃபார்மில் பஞ்ச். ஸோ ப்ரௌஸ் பட்டன். ஸோ இந்த பட்டன் மூலியமாக தான் நீங்கள் வரைஞ்சி சேவ் பண்ண சாலிட் மாடல் அதாவது பஞ்சாக யூஸ் பண்ண போகிற சாலிட் மாடலை உள்ளே கொண்டு வர முடியும். பஞ்ச் டூல். ஸோ இந்த ஃபோல்டர் அதாவது இன்ஃபோமீடியாங்கிற ஃபோல்டரில் என்னென்னலாம் பார்ட் டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் ரெடி ஆகும். ஸோ பஞ்ச் ஓப்பன். ஸோ பஞ்ச் டூல் ரெடி ஆகிட்டு இந்த பஞ்ச் டூலை அந்த ஷீட் மெட்டலில் எந்த மாதிரி பஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த பொசிஷனுக்கு அரெஸ்ட் பண்ணணும் பை யூஸிங் கன்ஸ்ட்ரெயின். ஸோ கன்ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு நீங்கள் இந்த டேட்டம் பிளேன் ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் போய் ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்ன ரெக்குமெண்ட்ஸ் தேவையோ அதுவே கண்டுபிடிச்சிடும். நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது டேட்டம் பிளேன் ஆர் ஃபேஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பஞ்சை நான் திருப்பணும். ஸோ அதுக்காண்டி இந்த டேட்டம் பிளேனும் இந்த டேட்டம் பிளேனும் பேரலாக வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா இது பஞ்ச் டூல் திரும்பிடும். ஸோ அங்கே நார்மலுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நார்மல் அப்படின்னா பர்பெண்டிகுலர். ஸோ எனக்கு பர்பெண்டிகுலர் வேண்டாம், பேரல் கோயின்சைட். ஸோ அதுமாரி தான் வேணும் அப்படின்னா கொடுத்துடலாம். எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸோ அது டிஸ்டன்ஸ் உங்களால் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்வளோ தூரம் பஞ்ச் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் உள்ள இறக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பஞ்ச் டூலை இப்போ இந்த பொசிஷன் அதாவது இதுக்கு நேராக கொண்டு வரணும். நியூ கன்ஸ்ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கில் கோயின்சைட். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண போகிற ரெண்டு டேட்டம் பிளேனும் ஒட்டிக்கும். கோயின்சைட் இந்த டேட்டம் பிளேனும் இந்த டேட்டம் பிளேனும் கோயின்சைட். நெக்ஸ்ட் இந்த பஞ்ச் டூலை இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த டேட்டம் பிளேனும் இந்த டேட்டம் பிளேனும் கோயின்சைட். கோயின்சைட் டேட்டம் பிளேன் 1 டேட்டம் பிளேன் 2. ஸோ உங்கள் பஞ்ச் டூல் பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டுனா இங்கே ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ங்கிற ஆப்ரேஷன் ரெடி ஆயிரும். ஸோ அப்படி இல்லைன்னா இது பார்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்னு டிஃபைன் ஆகிருக்கும். எப்போ இந்த ஸ்டேட்டஸ் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் ஆகுதோ அப்போ மட்டும்தான் இங்கே டிக்ங்கிறது ஹைலைட் ஆகும். ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த காம்பனண்ட் அதாவது பஞ்ச் டூலும் இந்த ஷீட் மெட்டலும் கம்ப்ளீட்டாக எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் அரெஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை டிஸ்டன்ஸை மாற்றிக்கணும். ஸோ பஞ்சோட டைரக்ஷனை கம்மி பண்ணணும், பஞ்சோட டெப்த்தை கம்மி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உள்ள டிஸ்டன்ஸ் ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் பஞ்ச் ஆகணுமோ அவ்வளோ தூரம் பஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்த பஞ்ச் டூல் இந்த ஷீட் விட்டு வெளியே வந்துட்டு, ஸோ அதுக்காண்டி ஸோ இது பர்ஃபெக்டாக செட் ஆகுது, ரிவர்ஸில் செட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா எடிட் டெஃபினேஷன். ஸோ இது பஞ்ச் டூல். இந்த பஞ்ச் டூலை உங்களோட சீட் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா மேலே ஒரு பஞ்சாகவும் கீழே ஒரு பஞ்சாகவும் எடுத்துக்கும். ஸோ இங்கே உள்ள ஏரோ மார்க்ஸ், ஸோ இது என்ன மென்ஷன் பண்ணணும்னா உனக்கு பஞ்ச் இந்த எந்த டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த பஞ்ச். ஸோ அந்த பஞ்சை ரிவர்ஸில் மாற்றி விட்டேன்னா எனக்கு மேலேருந்து கீழே பஞ்ச் பண்ணது மாதிரி, ஸோ இதுனா கீழேருந்து மேலே பஞ்ச் பண்ணது மாதிரி. எது டார்க்காக தெரியுதோ அதான் அந்த மெட்டீரியல் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். கீழே உள்ளது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகே ரிவ்யூ. ஸோ இது மாதிரி ஷேப் கொண்டு வர்றதுக்கு நான் பஞ்ச் இல்லைன்னா டைங்கிற டூலை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இது ரெண்டு டூல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தேவை ஒரு சாலிட் மாடலில் உள்ள பார்ட், அதை கண்டிப்பாக சேவ் பண்ணியிருக்கணும். சேவ் பண்ணால் தான் இதை ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் டெவலப் ஆகும். இந்த பஞ்ச் டூலில் நான் ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா ஃபார்ம் டூல்ஸில் எடிட் டெஃபினேஷன். ஸோ மேலே உள்ள சைடு வேணும், ஸோ இங்கே நான் ஃப்ளிப் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த டைரக்ஷனில் பஞ்ச் பண்ண மாதிரி அந்த பஞ்ச் டூல் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் அதை திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன். ரிவர்ஸில் தான் ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த பஞ்ச் டூல் ஃபார்ம் ஆகும்போது இந்த பாட்டம் சர்ஃபேஸ் எனக்கு வேண்டாம். அதாவது பியர்சிங், பிளாங்கிங் போன்ற ஆப்ரேஷன் மாதிரி கடைசியாக உள்ள டூல், அதாவது ஷார்ப் எட்ஜாக டெவலப் பண்ணி அந்த கடைசி பார்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகட்டும் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆப்ஷனில் எக்ஸ்க்ளூடர் பஞ்ச் மாடல் சர்ஃபேஸ். அப்படின்னா பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த சர்ஃபேஸெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக மெட்டீரியல்லேருந்து ரிமூவ் ஆயிடணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் எக்ஸ்க்ளூடர் பஞ்ச் மாடல் சர்ஃபேஸ். எந்த சர்ஃபேஸ்? இந்த சர்ஃபேஸ். இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ பஞ்ச் ஆகி பாட்டத்தில் ஒரு ஹோல்ஸ் பிளேஸ் ஆகிரும். அதாவது இந்த சர்ஃபேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா இந்த மாடல். ஃபார்ம் டூல்ஸை திரும்பி எடிட் பண்ணிக்கிறேன் ஆப்ஷனில். ஸோ இது ரிமூவ் பண்ணுறது மூலியமாக நம்மளோட பழைய பொசிஷன், அதாவது எந்த சர்ஃபேஸும் ரிமூவ் ஆகாமல் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட நேமை மாற்றிக்கலாம், கோஆர்டினேட் சிஸ்டம் வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரவுண்ட் ஷார்ப் எட்ஜஸில் ரெண்டு ஆப்ஷன் ஹைலைட் ஆகுது. ஒன்று நான் பிளேஸ்மெண்ட் எட்ஜஸ், இன்னொன்று பிளேஸ்மெண்ட் எட்ஜ். ஸோ நான் பிளேஸ்மெண்ட் எட்ஜஸ் அப்படிங்கிறது இந்த ஷீட்டில் டச் ஆகாத எட்ஜஸ், அதாவது நீங்கள் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் டச் ஆகாத எட்ஜஸ் இதான். ஸோ பிளேஸ்மெண்ட் எட்ஜஸ்னால் இந்த ஷீட்டில் டச் ஆகிற எட்ஜ், அதாவது இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் ரவுண்ட் அப்ளை பண்ணணும்னா பிளேஸ்மெண்ட் எட்ஜஸ், இந்த ஏரியாவில் ரவுண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் பிளேஸ்மெண்ட் எட்ஜஸ். ஸோ அந்த ரெண்டு எட்ஜஸும் எவ்வளோ ரேடியஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணால் இந்த ரெண்டு இதுவும் ஹைலைட் ஆகும். ஸோ நான் பிளேஸ்மெண்ட் எட்ஜஸ், அதாவது பாட்டம் சைட் எவ்வளோ ரேடியஸ் வேணும். பிளேஸ்மெண்ட் எட்ஜஸ்லேயும் உங்களுக்கு ஃபில்லட் வேணும் அப்படின்னா திக்னஸ். ஸோ எவ்வளோ திக்னஸ்க்கு வேணும், அந்த திக்னஸ் கொடுக்குற திக்னஸ் இன்சைட் திக்னஸா இல்லை அவுட் சைட் திக்னஸா. ஓகே, ஸோ இந்த ஆயிருக்கிறதா அந்த ரவுண்ட் டூல். ஸோ இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக அதை விசிபிளாக பார்க்க முடியும். ஆப்ஷனில் திக்னஸில் ஒரு 20. ஓகே, ஸோ இது ரவுண்ட் டூல், இதுவும் ரவுண்ட் டூல். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதா அந்த ரேடியஸ். இது நான், அதாவது பிளேஸ்மெண்ட் எட்ஜஸ், இது நான் பிளேஸ்மெண்ட் எட்ஜஸ். ஸோ பஞ்ச் டூலில் யூஸ் பண்ணும்போதே உங்களால் ரவுண்ட் டூலையும் அப்ளை பண்ணி சேமாக பார்த்துக்க முடியும். ஸோ ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸையும் அப்ளை பண்ணிட்டோம், மேலே ரவுண்ட் டூலும் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி ஷேப் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப ஒன்லி ப்ரிஃபர் பண்ண வேண்டியது பஞ்ச் டூல், அதாவது ஃபார்ம் டூல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்ம் டூலில் ஸ்கெட்ச் ஃபார்ம். ஸோ ஸ்கெட்ச் ஃபார்ம்ங்கிற டூலுக்கு தேவையானது ஒரே ஒரு ஸ்கெட்ச். ஸோ பஞ்ச் டூலுக்கு ஒரு சாலிட் மாடலை பேஸ் பண்ணி தான் இந்த பஞ்ச் நடக்கும். ஸோ ஸ்கெட்சை பொறுத்தவரையும் நம்ம இந்த ஃபேஸ்லேயே ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த ஸ்கெட்ச் மூலியமாக பஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றியே பார்த்துடலாம். ஸோ அதுக்காண்டி இந்த பழைய பஞ்ச் ஃபார்மை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் டூலில் டெலீட். ஓகே, ஸோ இந்த ஷீட்டில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த ஸ்கெட்ச் மூலியமாக நீங்கள் பஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்கெட்ச் ஃபார்ம். ஸோ எந்த ஃபேஸில் நீங்கள் ஸ்கெட்ச் வரைய போகிறீங்களோ அந்த ஸ்கெட்ச். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு பஞ்ச் ஆகணும், பஞ்ச் ஷேப். இங்கே சர்க்கிள் போட்டுக்கிறேன், இங்கே சர்க்கிள், இங்கே சர்க்கிள். ஸோ இது மாதிரி ஒரு பஞ்ச் ரெடி பண்ணணும்.
ஸோ இதோட அவுட் டயாமீட்டர் 260, இந்த டயாமீட்டர் 50. ஸோ இந்த டயாமீட்டர் தான் எல்லாத்தையும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏன்னா R1 அதாவது ஈக்குவல் ரேடியஸுங்கிற கன்ஸ்டன்ட் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகிறதுனால நீங்கள் ஈக்குவல் கன்ஸ்டன்ட் இந்த ரேடியஸ் ஈக்குவல் ஆகும்னா அந்த ரேடியஸ் மறைஞ்சு R1ங்கிற டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட் லூப்பாக நீங்கள் மாற்றணும். இப்போ இந்த ஸ்கெட்சை நான் கரெக்டான லூப்புக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி இதை செமி சர்க்கிளை மாற்றுறேன். ட்ரிம் இது தேவையில்லை, இது தேவையில்லை, இந்த இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அது மாதிரி ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாக்டான ஒரு க்ளோஸ் லூப் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி தான் இப்போ பஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேன்னு கொடுங்க. ஸோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு அது பஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ரிவர்ஸில் பார்த்தா அந்த கேவிட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதோட இன்க்ரீஸ் வேல்யூ எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணணும்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை எவ்வளோ தூரம் வேணாலும் பஞ்ச் அதாவது எக்ஸ்ட்ரூட் பண்ணி இழுத்துட்டு போக முடியும். ஸோ இதுதான் கிரியேட்டிவ் பஞ்ச். ஸோ அடுத்து உள்ளது பியர்சிங். ஸோ பியர்சிங் அப்படிங்கிறது ஷீட் மெட்டல் எவ்வளோ திக்னஸில் இருக்கோ அந்த திக்னஸ்க்கு மட்டும் தான் இந்த பஞ்ச் டெவலப் ஆகும். ஸோ ஷீட்டோட திக்னஸ் 1 mm அப்படின்னா இந்த பஞ்சோட வேல்யூ 1 mm. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ அது மேக்ஸிமம் 1 mm, அதுக்கு மேலே போகாது. ஸோ அது வேணால் கம்மி பண்ணிக்கலாமே தவிர அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஷீட் மெட்டலோட திக்னஸ் தான் இதோட மேக்ஸிமம் பஞ்ச் டிஸ்டன்ஸ். இல்லை இதோட அதிகமாக பண்ண போனோம் அப்படின்னா கிரியேட்டிவ் பஞ்ச். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் பஞ்ச் ஆகணுமோ ஸோ 20. ஸோ இது டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன் இகிட்டான்னு மாத்திரம் தான் டைரக்ஷன். ஸோ இது மாதிரி நான் ஒரு சாலிட் பாடி பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே பஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கெட்ச் பஞ்ச் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதான் ஸ்கெட்ச் பஞ்ச் ஃபார்ம். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது குயில் ஃபார்ம். ஸோ குயில் ஃபார்ம்ங்கிறது ஒரு சர்ஃபேஸை வச்சு ஷீட் மெட்டலில் பஞ்ச் பண்ணுறது தான். ஸோ எப்போ ஹைலைட் ஆகும், நம்ம மாடலிங்கில் ஒரு சர்ஃபேஸ் இருந்தால் மட்டும் தான் இது ஹைலைட் ஆகும். ஸோ அதுக்காண்டி நான் ஒரு சர்ஃபேஸ் மாடலிங் டிசைன் பண்ணிக்கிறேன். டெலீட். ஸோ இதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த சர்ஃபேஸ் மாடலிங் டெவலப் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரூட் ருவாவில் யூஸ் பண்ணி நான் ஒரு மாடல் ரெடி பண்ணிக்கிறேன். அதாவது சர்ஃபேஸ் மாடலிங் சென்டர் லைன். ஸோ நம்ம இந்த பாட்டில் ஷேப்பையே போட்டுடலாம். இங்கே ஒரு ஆர்க் அதாவது ஸ்பைனை யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் ஷேப்பில் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணி லைன்ஸ். ஸோ இதுதான் அதோட ப்ரொஃபைல். ஸோ டைமென்ஷன். ஸோ இந்த பாட்டிலோட அப்பர் டயாமீட்டர் அதாவது 100. ஸோ இந்த லென்த் 140, இந்த லென்த் 110. ஸோ இதோட மேக்ஸிமம் டயாமீட்டர் 150, இந்த கேப்போட டிஸ்டன்ஸ் 50. ஸோ இது மாதிரி நான் டிஃபைன் பண்ணி முடிச்சுட்டு சென்டர் லைன் போட்டோம். ஸோ அப்படி இல்லைன்னா சென்டர் லைன் ஒன்று போட்டுங்க. ஸோ ரிவால்வை பொறுத்தவரையும் சென்டர் லைன் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு சர்ஃபேஸ் இது சாயிடாவோ ஷீட் மெட்டலோ பண்ணக்கூடாது, இதை பண்ண வேண்டிய சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸாக அஷ்யூம் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு ஷீட் மெட்டலில் ஒரு சர்ஃபேஸ் இப்படி இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சர்ஃபேஸை நான் இன்டர்செக்ஷனை பேஸ் பண்ணி பஞ்ச் ஆர் டை மாதிரி யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் போக வேண்டிய டூல் குயில் பஞ்ச் ஃபார்ம். ஸோ சர்ஃபேஸ் ஒரு மாடலில் இருந்துனா மட்டும்தான் இந்த குயில் ஃபார்ம்ங்கிற டூல் ஹைலைட் ஆகும். குயில் ஃபார்ம் இல்லை ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸில் ஆப்ஷனுங்கிற எந்த சர்ஃபேஸை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் உங்கள் ஷீட் மெட்டில் கட் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெண்டாக பிரிச்சிருக்கு. ஸோ இந்த ஆஃப் வேணுமா இல்லை இந்த ஆஃப் வேணுமான்னு ஹைலைட் ஆகுது. ஸோ இது ப்ரிவ்யூ பாருங்கள். ஓகே, ஸோ இது ஷீட் அதாவது இந்த சர்ஃபேஸ் இருக்குது, இந்த பக்கெட்டு வேறு கலராக மாறிட்டு அதாவது ஷீட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ இதை ஹைட் பண்ணுறது மூலியமா இந்த பஞ்சை மட்டும் உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இது எனக்கு இந்த சைடு வேண்டாம் ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னா இந்த பஞ்சை ரிவர்ஸ் பண்ணிடுங்க. இல்லை எல்லோ கலரில் எது இருக்கோ அதான் உங்களுக்கு ஷீட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதில் உள்ள க்ரீன் கலர் ஹைட் பண்ணணும், ஹைட் பண்ணிக்கலாம். திக்னஸ் ஆட் பண்ணாலும் திக்னஸ் ஆட் பண்ணி உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும். இதான் இந்த பஞ்ச் டூல். ஸோ இது திக்னஸ் ஆட் பண்ணாலும் அந்த திக்னஸுக்கு விட்டுட்டு மற்ற எல்லா டூல்ஸையும் பண்ணிடுவோம். ஸோ இது மாதிரி பாட்டில் ஷேப் கவுட் ஷேப்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா தனியாக பஞ்ச் டூலும் தேவையில்லை, தனியான ஒரு ஸ்கெட்சும் தேவையில்லை. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை சர்ஃபேஸில் டிசைன் பண்ணிட்டு அந்த சர்ஃபேஸை நான் உங்கள் ஷீட் மெட்டில் இன்டர்செக்ட் பண்ணி வச்சுட்டு பஞ்ச் அதாவது
குயில் ஃபார்ம் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பஞ்ச் உங்களுக்கு டெவலப் ஆயிரும். ஸோ இதான் குயில் பஞ்ச் ஃபார்ம். ஸோ இதில் குயில் ஃபார்மை எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ஷன் மாற்றணும்னா இந்த ஃபிளிப் டைரக்ஷன், திக்னஸ்னா திக்னஸ், ரெஃபரன்ஸில் எந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் பஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது உள்ளது ஆப்ஷன் எக்ஸ்க்ளூடர் சர்ஃபேஸ். அதாவது இந்த பஞ்ச் நடக்கும்போது இந்த சர்ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஃபீலிங் வரும்போது இந்த எக்ஸ்க்ளூடர் சர்ஃபேஸில் அந்த இதை சூஸ் பண்ணிடலாம். ஸோ பஞ்ச் ஆகி இந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். ஸோ இது மாதிரி பஞ்ச் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்க்ளூடர் சர்ஃபேஸ். இப்போ இந்த குயில் ஃபார்மை திரும்பி நான் எடிட் பண்ண போகிறேன். எடிட். இது வேண்டாம், உனக்கு எங்களுக்கு எல்லா சர்ஃபேஸும் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் ரிமூவ். ஸோ இதில் ரவுண்ட் ஷார்ப் எஜஸ், அதாவது ரவுண்ட் டூல்ஸ், இந்த ஷீட் மெட்டல் டச் ஆகிற எஜ்ஜோ இல்லை பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள எஜ்ஜோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரவுண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஒரு டிக் இருக்குது. ஸோ ஹைட் ஒரிஜினல் கம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த பஞ்ச் டூலுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரிஜினல் கம்பவுண்ட்ஸ் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் ஆஃப்டர் த பஞ்ச் இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்கிறதான் இந்த ஹைட் ஒரிஜினல் கம்பவுண்ட். ஸோ இதை அன்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் கம்பவுண்ட் ஹைட் ஆகாது. பஞ்ச் டெவலப் ஆயிரும், பட் இந்த சர்ஃபேஸ் ஹைட் ஆகாது. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா குயில் ஃபார்மில் எடிட் டெஃபினேஷன் ஆப்ஷனில் ஹைட் ஒரிஜினல் ஜாமெண்ட்ரி, அதாவது ஆஃப்டர் பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்ஃபேஸ் ஜாமெண்ட்ரி ஹைட் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்கு ஹைட் ஒரிஜினல் ஜாமெண்ட்ரி. ஓகே. ஸோ இதான் சர்ஃபேஸ் குயில் ஃபார்ம். ஸோ இதுக்கு அடுத்தது டை ஃபார்ம். ஸோ பஞ்ச் ஃபார்ம் டை ஃபார்ம் ரெண்டும் ஒன்று தான். ஸோ நான் ஒரு சாலிட் பாய் டெவலப் பண்ணி ரிவர்ஸில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அது பஞ்ச் ஃபார்ம். ஃபார்ம் டூல்ஸில் டை ஃபார்ம். டை ஃபார்ம் அப்படிங்கிறதும் பஞ்ச் ஃபார்ம் அப்படிங்கிறதும் சேம். ஸோ பஞ்ச் ஃபார்ம் அப்படிங்கிறது மேல், டை ஃபார்ம்ங்கிறது ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் சேம் ப்ராசஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக நான் ரியல் டைமாக பண்ணும்போது பஞ்ச் அண்ட் டை ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஷீட் மெட்டில் பஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு பஞ்ச் ரூல் ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டை ரூல் ரெடி பண்ணிக்கலாம். அவரோட அவுட்டர் ஷேப், உங்கள் ஷீட் மெட்டலில் ஒரு பாடியோட அவுட்டர் ஷேப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா பஞ்ச் ஃபார்மை யூஸ் பண்ணீங்க. உங்கள் பாடியோட இன்னர் ஷேப், அதாவது ஒரு கேவிட்டி மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டை ஃபார்ம். ஸோ இதில் உள்ள கடைசி ஆப்ஷன் ஃப்ளாட் ஃபார்ம். ஸோ ஃப்ளாட்டன் ஃபார்ம் அப்படின்னா நம்ம ஃப்ளாட்டன் பேட்டர்ன் யூஸ் பண்ண மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண பஞ்ச் டூல். ஸோ பஞ்சை யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணீங்களோ அந்த பஞ்சு எல்லாம் நார்மல் ஷீட்டாக கிரியேட் ஆகிரும். ஸோ ஃப்ளாட்டன் ஃபார்ம். ஓகே. ஸோ இதில் பஞ்ச் பண்ணியிருக்கு, பட் என்னென்னா நார்மலாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இல்லைனா இந்த ஷீட் மெட்டலில் நான் டீட்டெயிலிங் கொண்டு போகும்போது இது மாதிரி தான் மென்ஷன் பண்ண இருக்கணும். ஸோ இது பஞ்ச், இது நார்மல் சர்ஃபேஸ். ஸோ இதில் எடிட் டெஃபினேஷன் ஃப்ளாட்டன் ஃபார்ம். எத்தனை ஃப்ளாட்டன் ஃபார்ம், அதாவது நீங்கள் இந்த ஷீட்டில் எத்தனை பஞ்சஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பஞ்சஸும் உங்களுக்கு ஃப்ளாட்டாக கன்வெர்ட் ஆகிரும். இண்டிவிஜுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ எல்லா பஞ்சுமே ஆக வேண்டாம், பர்டிகுலர் பஞ்ச் அது மட்டும் தான் நான் ஃப்ளாட்டன் பண்ணி காமிக்க போகிறேன் அப்படின்னா செலக்டட் த மேனுவலி ஃபார்ம்ஸ். ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த லிஸ்ட் இதில் டெவலப் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ், மாடல் ட்ரீல என்ன நேமில் உங்களுக்கு அது தெரியணுமோ அந்த நேம்ஸ் இங்கே செட் பண்ணி கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இதை டெலிட் பண்ணிட்டா உங்களோட பழைய பொசிஷன் காம்பவுண்ட் கிரியேட் ஆகிரும். அடுத்தது இன்ஜினியரிங் டூல்ஸில் உள்ள சில டூல்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ கீழே உள்ள காஸ்மெட்டிக் ஸ்கெட்ச், காஸ்மெட்டிக் த்ரெட் இதெல்லாம் பார்ட் மாடலையும் இப்போ பார்த்ததா, அதாவது ஜஸ்ட் அஷ்யூம் ஃபீச்சர், காஸ்மெட்டிக் விசிபிள் ஸ்கெட்ச் எல்லாமே காஸ்மெட்டிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சாம்பர் அப்ளை பண்ணாலும் சாம்பர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள ஹோல், ரவுண்ட், பஞ்ச், நாச், ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹோல் அப்படிங்கிறதும் எடுத்து பிளேஸ் பண்ணுறது, அதாவது பிக் அண்ட் பிளேஸ் ஃபீச்சர். இந்த ஹோலை எடுத்து டயமீட்டர் டெப்த்து கொடுத்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம பிளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு ஹோல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் டேஷ்போர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு உள்ளது சிம்பிள் ஹோல், அடுத்து உள்ளது ஸ்டாண்டர்ட் ஹோல். சிம்பிள் ஹோல்லையும் இத்தனை ஆப்ஷன் இருக்கும், அதே ஸ்டாண்டர்ட் ஹோல்லையும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், சிம்பிள் ஹோலில் உங்களுக்கு டயாமீட்டர் அண்ட் டெப்த் வேல்யூஸ் மட்டும் தான் கேட்கும். ஸோ அடுத்து அதே ஸ்டாண்டர்ட் ஹோலில் டயாமீட்டர் டெப்த் கேட்காம அதோட ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது எந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹோல் போட போறீங்களோ அந்த ஸ்டாண்டர்டை கொடுத்தா மட்டும் போதும். ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்னா M1, M2, M3. ஸோ M3 அப்படின்னா அதோட டயாமீட்டர் எவ்வளவு, அதோட ரேடியஸ் எவ்வளவு எல்லாமே டேட்டாஸில் அவைலபிளாக இருக்கும். அதோட ஷேப், உங்கள் ஹோலோட ஷேப் இதில் இருக்கும்.
நோட்ஸ். நான் சென்டர் ஹோல் யூஸ் பண்ணும்போது என்ன நோட் உங்கள் ஹோலுக்கு பக்கத்தில் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த நோட்ஸ் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் மாலட்டீல்ஸில் தெரியிற நேம் ப்ளஸ் உங்கள் ஹோலோட டீட்டெயில்ஸ், என்ன ஹோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கள பற்றி தெளிவாக சொல்கிறது தான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சிம்பிள் ஹோலில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது ஜாமெட்ரிக்ஸ். அதாவது ஹோல் போட்டது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும், பட் ஹோல் அது நம்மளுக்கு அந்த இடத்துல தெரியாது. ஹோல் மென்ஷன் பண்ண தேவையில்லை, பட் அந்த இடத்துல ஹோல் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள டூல்ஸ் தான் இந்த ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். இது ஒரு காஸ்மெட்டிக் டைப்பு சேர்ந்த ரெப்ரசன்ட். ஓகே, இப்போ ஹோல் எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட். ஸோ எந்த ஃபேஸில் வேணும், இந்த ஃபேஸில் ஹோல் வேணும் கிரியேட் ஆகிருக்கு. இந்த 2 க்ரீன் பாயிண்ட்டும் அதோட பொசிஷனிங் பாயிண்ட், அரெஸ்ட் பண்ணுற பொசிஷனிங் பாயிண்ட். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுற 2 இடத்துலேருந்து இந்த ஹோல் டெவலப் ஆகும். டயமீட்டர் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதோட டயமீட்டர்ஸ் வேல்யூ, அதாவது டிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே கிரியேட் ஆகும். ஷேப் சைஸ் எல்லாத்தையும் உங்களால் மாற்றிக்கலாம். இல்லை இதை நான் ஜாமெட்ரிக் ரெப்ரசன்ட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஜாமெட்ரிக். ஓகே, அதுகிட்ட ஹோல் தெரியாது, பட் ஒரு காஸ்மெட்டிக் ஸ்கெட்ச், அதாவது ஒரு சர்க்கிள் ஒரு சென்டர் லைன், இந்த இதுகிட்ட ஹோல் இருக்குது அப்படின்னு ரெப்ரசன்ட் மட்டும் பண்ணுமே தவிர அது விசிபிளாக விர்ச்சுவல் மாடலிங்கில் தெரியாது. ஹோல்ஸை எடிட் பண்ணுறேன், இதை அன்டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஹோல் விசிபிளாக தெரியும். ஸோ ஜஸ்ட் எடுத்து எந்த ஃபேஸில் உங்கள் ஹோல் வேணுமோ அந்த இடத்த பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோலை பொசிஷனிங் பண்ணால் மட்டும் போதும், உங்களோட ஹோல் ரெடி. அடுத்தது இன்ஜினியரிங்கில் ரவுண்ட். சில இடத்துல ரவுண்ட் டூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் டூலுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட். ஸோ எந்த எட்ஜஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த எட்ஜஸ் கன்வெர்ட் பண்ண போனால் இந்த இடத்த மட்டும் ரவுண்ட் டூல் அப்ளை ஆயிரும். இந்த இடம், ஏன்னா ஒரு இடத்த பஞ்ச் பண்ண போகிறப்ப அந்த இதை ஷார்ப் இருக்கக்கூடாது. ஸோ இந்த எட்ஜில் வேணும் அப்படின்னா ஓகே. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண எட்ஜில் ரவுண்ட் டூல்ஸ் அப்ளை ஆயிரும். ஸோ விஷயம் பஞ்ச் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ரவுண்ட் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த மெட்டீரியல்ஸுக்கு சேஃப்டி. அப்படி இல்லைன்னா பிளாங்கிங் பேஸ்டிங்கிற ஆப்ரேஷன்லாம் கிரியேட் ஆகும். ஷீட் மெட்டல் மாடலிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்ச் நாச் எப்படி கிரியேட் பண்ணாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி ஒரு பிளானர் ஷீட் மெட்டல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா பிளானில் ஒரு ஸ்கெட்ச் மூலியமாக ஒரு பிளானை கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதோட டைமென்ஷன் 500, ஸோ அதோட வித் 500. ஸோ இதை சிமெட்ரிக்காக பிளேஸ் பண்ணுறதுக்காண்டி இதோட ஆஃப் வேல்யூ, அதாவது 250 250ன்னு செட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே. ஸோ எவ்வளோ திக்னஸ் ஷீட் மெட்டல் வேணுமோ அதை இங்கே டைப் பண்ணிடலாம். ஸோ 2 mm திக்னஸுக்கு நம்மளுக்கு ஷீட் மெட்டல் தேவைப்படுது. ஸோ இந்த ஷீட்டை தான் நம்ம பஞ்ச் அண்ட் நாச்ங்கிற ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பஞ்ச் அப்படிங்கிறது கட்டிங் ஆப்ரேஷன், நாச் அப்படிங்கிறதும் கட்டிங் ஆப்ரேஷன். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் பண்ண போகிற கட்டிங் உங்கள் ஷீட்டோட சென்டர் பாயிண்ட், அதாவது எட்ஜஸை பாதிக்காமல் இருந்தால் அது பேர் பஞ்ச். நாச்சஸ் அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற கட்டிங், அதாவது கார்னர் எட்ஜஸ் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தா அது பேர் நாச். ரெண்டுமே சேம் ஆப்ரேஷன், பட் யூஸ் பண்ணுற பொசிஷன் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ இது ரெண்டுக்குமே யூடியோ ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் தேவைப்படும். ஸோ யூடியோ ஃபீச்சர்னா என்னென்னா யூசர் டிஃபைன் ஃபீச்சர், அதாவது நீங்களே டிஃபைன் பண்ணி கிரியோவில் சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஃபீச்சர்ஸ். ஃபைலை சேவ் பண்ணாமல் பர்டிகுலர் பொசிஷன், அதாவது கிரியோட ப்ரோக்ராம் ஃபேஸ்லேயே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். யூடியோ ஃபீச்சராக ஒரு ஃபைலை சேவ் பண்ணிட்டீங்க, அதாவது அது சாலிடாக இருந்தாலும் சரி இல்லை கட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ஃபீச்சரை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீச்சரை எந்த இடத்த வேணாலும் எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பஞ்ச் அண்ட் நாச்சை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ யூடியோ ஃபீச்சரை டெவலப் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். ஃபைலில் நியூ. ஸோ பார்ட்டில் சாலிட் மாடலிங் இல்லை ஷீட் மெட்டல், ஸோ எது வேணாலும் செட் பண்ணிங்க, நான் சாலிட்னு வச்சுக்கிறேன். ஸோ ஒரு பஞ்ச் அப்படினுக்கு நான் ஷீட் மெட்டல், அதாவது யூடிஎஃப் ரெடி பண்ணுறதுனால பஞ்சுன்னு நேம் கொடுத்து அன்டிக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ பஞ்ச் அப்படிங்கிற நேம் ஏற்கனவே இருக்குது, அதனால நான் பஞ்சுங்கிறது வேறு நேம் செட் பண்ணணும். ஸோ நான் பஞ்ச் 1. ஓகே. ஸோ இதில் MMNS பார்ட் சாலிட் அப்படிங்கிற பேரில் ஓகே கொடுங்க. நியூ பார்ட் மாடலிங் உள்ள பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் எந்த ஃபீச்சரை நீங்கள் யூடிஎஃப் மாற்றணுமோ அதை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்ட்ரூட், இந்த டேட்டா பிளேனை ஒரு எக்ஸ்ட்ரூட் டெவலப் பண்ண போகிறேன். ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இதோட டைமென்ஷன் 280, 250, 140, 125. ஸோ ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட டெப்த் ஒரு 200. ஓகே.
ஸோ அந்த பஞ்ச் டூல் நாச் டூலுக்கு தேவைப்படுறது கட் ஃபீச்சர், அதாவது மெட்டீரியல் ரிமூவ் ஃபீச்சர் தான் யூடிஎஃபாக மாற்றி ஆகணும். சாலிட் ஃபீச்சரை மாற்றணுங்கிறது யூஸ் கிடையாது. ஸோ ஒரு கட் ஃபீச்சர் தான் யூடிஎஃபாக மாற்றி ஆகணும், அதுக்காண்டி நான் ஒரு கட் ஃபீச்சர் ரெடி பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட்லேயே கட் ஃபீச்சர்ஸ் சர்க்கிளில் எடுத்துட்டு இதோட டயமீட்டர் 135. ஸோ வேறு எதுவும் ஷேப் வேணும்னா அந்த ஷேப்பை இங்கே வரைஞ்சிக்க. ஸோ இதோட வித் 40, இந்த ஹைட் ஒரு 50. ஸோ இந்த ஆஃப் வேல்யூ ஒரு 20. ஸோ இதே வேல்யூஸை நான் இங்கிட்ட யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு 40, ஹைட் ஒரு 70, ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 35, மேலே உள்ள டிஸ்டன்ஸும் 35. ஸோ இதை க்ளோஸ் லூப்பாக மாற்றுறதுக்காண்டி தேவையில்ல எட்ஜஸ் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்ட் க்ளோஸ் லூப் ரெடி. ஸோ இந்த கட் ஃபீச்சரை தான் நம்ம யூடிஎஃபாக மாற்ற போகிறோம். இதை கட் ஃபீச்சரை மாற்றுறதுக்காண்டி மெட்டீரியல் ரிமூவ் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வரைஞ்ச சாலிட் மாடலில் ஒரு சாலிட் ஃபீச்சரும் ஒரு கட் ஃபீச்சரும் இருக்கும். ஸோ அதை கட் ஃபீச்சரை மட்டும்தான் யூடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே போய் யூடிஎஃப் மாற்றுறது? டூல்ஸில் யூடிஎஃப் லைப்ரரி. ஸோ இந்த யூடிஎஃப் லைப்ரரி மூலம் ஒரு யூடிஎஃப் ஃபீச்சரை கிரியேட் பண்ணலாம், அதை மாடிஃபை பண்ணலாம், அதை எடிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூடிஎஃப் ஃபீச்சர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் உள்ள ஆப்ஷன் கிரியேட், மாடிஃபை, லிஸ்ட், டிபிஎம்எஸ், இன்டகிரேட். ஸோ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கிரியேட்டுங்கிறது ஒரு புது யூடிஎஃப் ஃபீச்சர் ரெடி பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். மாடிஃபைங்கிறது கிரியேட் பண்ண யூடிஎஃப் ஃபீச்சரை நீங்கள் திரும்பி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இது மூலியமாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் என்னென்ன யூடிஎஃப் ஃபீச்சர் ரெடி பண்ணியிருக்கீங்களோ இது வரையும், ஸோ அது எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும். டிபிஎம்எஸ் அந்த யூடிஎஃப் ஃபீச்சரை பற்றி இன்ஃபர்மேஷன், சைஸஸ் அண்ட் ஷேப், நீங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாமே அதில் தெரியும். இன்டகிரேட் ரெண்டு விஷயத்துக்குள்ள, அதாவது ரெண்டு யூடிஎஃப் ஃபீச்சருக்குள்ள கம்பேரிசன், எக்ஸ்ட்ரூடுக்குள்ள சாலிடுக்குள்ள ரெண்டு கம்பேரிசனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இன்டகிரேட். ஸோ நம்ம வந்திருக்கிறது புதுசாக யூடிஎஃப் ஃபீச்சர் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி, அதனால் கிரியேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எந்த நேமில் உங்களுக்கு யூடிஎஃப் ஃபீச்சர் ரன் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கேட்கும். ஸோ அந்த நேம், ஸோ எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்? பஞ்ச் டூல் அப்படிங்கிற நேமில் இந்த யூடிஎஃப் அதாவது ஃபீச்சரை ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரெண்டு ஆப்ஷன், அதாவது ஸ்டாண்ட் அலோன், அடுத்தது சப்பார்டினேட். ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது உங்கள் ரெடி பண்ணுற ஃபீச்சருக்கும் யூடிஎஃப் ஃபீச்சருக்கும் சம்பந்தம் இருக்காது. சப்பார்டினேட்னா ஒரு லிங்கேஜ் இருக்கும். ஸோ ஃபார்ட் ஃபீச்சர் எடிட் பண்ணும்போது யூடிஎஃப் ஃபீச்சர் மாறணுமா இல்லை சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு செட் பண்ணுறது தான் இது. நான் சப்பார்டினேட் செட் பண்ணிக்கிறேன். டன். இதில் ஒரு 6 கொஸ்டின், அதாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்கள் ஃபீச்சர் ரெடி. ஸோ எந்த ஃபீச்சரை நீங்கள் யூடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதை ரெடி பண்ணுங்கள். ஸோ அது இங்கே போய் நான் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மாடலிட்டிலேருந்து உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது சாலிட் ஃபீச்சர், இது கட் ஃபீச்சர். ஸோ பஞ்ச் அண்ட் நாச்சுக்கு தேவைப்படுறது கட் ஃபீச்சர். ஸோ கட் ஃபீச்சரை எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரூட் 2. ஓகே, டன் டன். ஸோ இது ஒரு 3 ரெஃபரன்ஸ், அதாவது மினிமம் 3 ரெஃபரன்ஸ் கேட்கும். இந்த ரெஃபரன்ஸ் எதுக்காண்டினா இந்த யூடிஎஃப் ஃபீச்சரை ஷீட் மெட்டல் பிளேஸ் பண்ணும்போது எதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு பிளேஸ் ஆகணுமோ அதுக்காண்டி கேட்குற ஆப்ஷன். ஸோ இது நேம் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டாப், ஸோ இது சைடு, இது ரைட். ஸோ 3 நேமில் நான் வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரெஃபரன்ஸ் தேவை, அதாவது பிளேஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ரெஃபரன்ஸ் தேவை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் டன் இல்லைனா என்டர் ப்ரோமன்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்க முடியும். டன். ஸோ ஒரு யூடிஎஃப் ஃபீச்சருக்குள்ளே எது ஃபீச்சர், எது டேட்டா ஃப்ரெண்ட், எது ரெஃபரன்ஸ் 3 சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னா உங்களோட டைமென்ஷனை மாற்றிருக்காண்டி உள்ள ஆப்ஷன். ஸோ இந்த யூனிட்ஸை மாற்றிக்க முடியும், உங்கள் டைமென்ஷனை மாற்றிக்க முடியும், ஃபேமிலி டபுள்ஸ் உள்ள ப்ரோக்ராமை மாற்றிக்க முடியும். ஸோ ஓகே போதும் அப்படின்னா டன். இந்த மாடல் நீங்கள் சேவ் பண்ணாலும் சரி சேவ் பண்ணாலும் சரி உங்களோட யூடிஎஃப் ஃபீச்சர், அதாவது இந்த கட் ஃபீச்சர் சேவ் ஆகிட்டு இருந்தாலும் நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஷீட் மெட்டலில் போகிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து, அதாவது ஒரு விண்டோலேருந்து இன்னொரு விண்டோ போகிறதுக்குள்ள ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன். ஸோ பஞ்ச் பார்ட், பஞ்ச் 1 சாலிட். ஸோ பஞ்ச், ஸோ இதான் ஷீட் மெட்டல். இந்த ஷீட் மெட்டலில் அந்த பஞ்ச் ஃபார்மை எப்படி எடுத்துகிட்டு வர்றது, அதாவது யூடிஎஃப் ஃபீச்சர் எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்னா இன்ஜினியரிங். பஞ்ச் நாச் ரெண்டுமே கட் ஃபீச்சர், நம்மளுக்கு தேவை ஒரு கட் யூடிஎஃப் ஃபீச்சர் தேவைப்படும். பஞ்ச். ஸோ இதில் எது கட் யூடிஎஃப் ஃபீச்சர் அப்படின்னா
நம்ம ரெடி பண்ண பஞ்ச் டூல். ஸோ நிறைய வீடியோ ஃபீச்சர் இருக்குது. ஸோ வீடியோ ஃபீச்சர் எல்லாமே ஜிபிஹெச், அதாவது அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபைல் ஜிபிஹெச்ங்கிற பேரில் தான் சேவ் ஆகும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. அட்வான்ஸ் ரெஃபரன்ஸ் கான்ஃபிகரேஷன், ஸோ டிக்கில் இருக்கும் போதே ஓகே. ஸோ உங்களோட கட் ஃபீச்சர் இங்கே விசிபிளாக தெரியுது. ஸோ இதை பர்ஃபெக்ட் இடத்துல பொசிஷன் பண்ணுறது மூலியமாக உங்களோட கட் டெவலப் ஆயிரும். ஸோ இது சாலிட் ஃபீச்சர் கிடையாது, நீங்கள் டெவலப் பண்ண கட் ஃபீச்சர்ஸ். ஸோ இது எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்னா, நீங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் 1 ரைட் டாப் இதை பொறுத்து தான் எடுத்துக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஃபீச்சர். ஸோ இது நீங்கள் டெவலப் பண்ண மாடலும் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகும். இதை மினிமைஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதான் உங்களோட பார்ட்ஸ். ஸோ டேட்டா பிளானை இங்கேயும் சூஸ் பண்ணிக்க முடியும், அங்கேயும் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சர்ஃபேஸ் ஒன்றுங்கிறது எது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் தான். இந்த சர்ஃபேஸ் இங்கே எது கூட மேட்ச் ஆகணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சர்ஃபேஸில் மேட்ச் ஆகணும். அடுத்தது ரைட். ரைட்டுங்கிறது இந்த டூல். ஸோ இது எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த பிளானும் அந்த பிளானும் தான் மேட்ச் ஆகணும். அடுத்தது டாப், இதுவும் அதுதான் மேட்ச் ஆகணும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைல், ஸோ 3 ரெஃபரன்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ ஃபீச்சரை எந்த இடத்துல வேணாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஷீட் மெட்டலும் யூஸ் பண்ணிக்க முடியும், அல்லது சாலிட் மாடலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பஞ்ச் அப்படிங்கிறது ஒரு கட் ஃபீச்சர். வீடியோ ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஒரு கட் பண்ண போகிறோம் அப்படின்னா பஞ்சுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சக்சீட். ஸோ ஆப்ஷனில் டைமென்ஷன் அதே டைமென்ஷன் வேணுமா, இல்லை நான் ஸ்கேல் பண்ணிக்கலாமான்னு ஒரு ஆப்ஷனும் மாற்றிக்கலாம். ஸ்கேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கேல். ஸோ இந்த நீங்கள் உள்ளே கொண்டு வந்த எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சர், அதாவது கட் ஃபீச்சரை பெருசு பண்ண போகிறோம் 2. ஸோ இதனால தான் இந்த பஞ்சுங்கிற ஆப்ரேஷன் யூஸ் ஆகுது. ஸோ நார்மலாக நீங்கள் பஞ்ச் டை ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை ஒரு சைஸ், அந்த சைஸை யூஸ் பண்ணி என்னவாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீப் டைமென்ஷன்னா அது உள்ளே வந்து அதே சைஸில் மெயின்டைன் ஆகும். எக்ஸ்ட்ரூட் ஒரு ஃபீச்சர். ஸோ என்னென்ன ஃபீச்சர்லாம் இல்லை உள்ளே கொண்டு வந்தீங்களோ அதோட லிஸ்ட் இதில் தெரியும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஆப்ரேஷன் மூலியமாக இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைடு இது ஃப்ளிப் ஆகணும். ஸோ உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை ஃப்ளிப் பண்ண முடியுமான்னு முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் இந்த டூலோட நேம், அதாவது நீங்கள் செட் பண்ண டூலோட நேம் மாற்றிக்க முடியும். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது இன்ஜினியரிங் டூலில் நாச். ஸோ நாச் அப்படிங்கிறதும் இதே ஆப்ரேஷன் தான், இதே டூல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் இதோட அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுற கட்டிங் அந்த ஷீட் மேலோட எட்ஜஸில் இருந்தால் இது பேர் நாச். ஸோ நாச்ங்கிற டூலை கிளிக் பண்ணுறோம். ஸோ எந்த வீடியோ ஃபீச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் நாச் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ ஃபீச்சரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. பஞ்ச் டூல், அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒரு டிஸ்பிளே ப்ரிவியூ காமிக்கும். இங்கே என்னென்ன ரெஃபரன்ஸ் இங்கே செட் பண்ணிங்களோ அந்த ரெஃபரன்ஸை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த இதுக்கு பதிலாக நான் இந்த டாப் சர்ஃபேஸ். அடுத்தது ரைட் பிளான். ரைட் பிளான் எங்கே இருக்கணும், இந்த ஜூம் பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த பிளான் எங்கே இருக்கணும்னா இந்த இதுட்டு இருக்கணும், இல்லைனா வேறு இடத்துல இருந்தாலும் ஸோ ஓகே. எனக்கு ரைட் பிளான் இந்த ஃபேஸில் இருக்கிறனாலும் ஜூம் பண்ணி இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ என் கண்டிஷனில் அது செட் ஆகிடும். ஸோ இதையும் உங்களால் ஸ்கேல் பண்ணிக்க முடியும். இதோட ஸ்கேலோட சைஸ் 2. ஸோ அந்த பர்டிகுலர் ஷேப்புக்கு நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க. ஸோ ஷீட் மேலோட சென்டரில், அதாவது எட்ஜை அஃபெக்ட் பண்ணாமல் நான் கட் பண்ணணும் அப்படின்னா பஞ்சுங்கிற டூலையும், எட்ஜை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா நாச்சுங்கிற டூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இன்ஜினியரிங்கில் பஞ்ச் அண்ட் நாச். அடுத்து நம்ம பார்க்க போகுது எடிட்டிங் உள்ள ஜாயிண்ட் டூல். ஸோ இந்த ஜாயின்ங்கிற டூல் என்ன பண்ணும் அப்படின்னா 2 ஷீட் மெட்டல் பார்ட்ஸ், அதாவது ஜாயிண்ட் ஆகாத 2 ஷீட் மெட்டல் பார்ட்ஸ், இல்லை இன்டர்செக்ட் ஆகிற 2 ஷீட் மெட்டல் பார்ட்ஸை ஜாயின் பண்ணும். ஸோ மற்ற 2 எட்ஜையும் அது ரிமூவ் பண்ணிடும். இது ஃபுல்லாக கார்னர் ஆப்ரேஷன் மாதிரி டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக நான் இன்னொரு ஷீட் மெட்டல், அதாவது இதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஷீட் மெட்டல் ரெடி பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் இந்த ஃபேஸில் வரைஞ்சிக்கிறேன். ஒரே ஒரு லைன் மட்டும் போடுறேன். கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லென்த் ஒரு 800, ஆஃப் வேல்யூ ஒரு 400. ஓகே. ஸோ பேசிக்காக ஷீட் மெட்டலை பொறுத்தவரையும் நான் எக்ஸ்ட்ரூடோ ரிவால்வோ ஸோ அதை செகண்டரி ஃபீச்சராக பண்ணனா அது டிஃபால்ட்டாக உள்ளதை கட்டாக நினச்சி எடுத்துக்கும். ஸோ இது கட் ஃபீச்சர் இல்லை, டெவலப்பிங் ஃபீச்சர் அப்படின்னா அதுங்க ஒரு 2 ஷீட் மெட்டல் டெவலப் ஆகிடும். இதை சிமெட்ரிக்காக பண்ண போகிறோம். ஸோ சிமெட்ரிக். ஸோ எவ்வளோ லென்த், இது ஒரு 300. 300 மீன் வரைஞ்ச இடத்துலேருந்து இது டு 150 இது டு 150ன்னு எடுத்துக்குவோம்.
ஓகே, இப்போ உங்கள்கிட்ட இது மாதிரி 2 ஷீட் மெட்டல் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஸோ இல்லை வேற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும், இல்லை ட்ரிம் மெர்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷீட் மெட்டல் அதோட பேர் ஜாயின். ஜாயின் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் 2 பார்ட்ஸ் டெவலப் பண்ணணும். ஃபஸ்ட்டு உள்ளது, அடுத்து ரெண்டாவது உள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு ஷீட் மெட்டல், ரெண்டாவது ஷீட் மெட்டல். ஸோ ஃபஸ்ட்டையும் ரெண்டையும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு சேவ் பண்ணனா ரெண்டும் செலக்ட் ஆகுது. ஸோ எது ரெண்டி சேவ் பண்ணணும் அந்த எட்ஜ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை ஃப்ளிப் பண்ணி உங்களால் மாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது. ஸோ கீழே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஷீட் மெட்டல்கிட்ட எந்த பகுதி வேணும், இந்த பகுதி வேணுமா இல்லை இந்த பகுதி வேணுமா. அடுத்து ரெண்டாவது சூஸ் பண்ண மெட்டல், அதில் இந்த பகுதி வேணுமா இல்லை கீழே பகுதி வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதா ஜாயிண்டோட ஆப்ரேஷன். இது கிரியேட் ஆகும் போதே பர்டிகுலர் ரேடியஸில் இது பெண்ட் ஆகும். எஸ், ஸோ இந்த ரேடியஸ் எவ்வளவுன்னு சொல்கிறது தான் திக்னஸ். இது ஒரு 5 செட் பண்ணிட்டேன்னா 5. ஸோ இதையும் உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி 2 ஷீட் மெட்டல் இன்டர்செக்ட் ஆகிறத பொறுத்து மாத்திரம் தான் இந்த ஜாயின் டூல். ஸோ ஜாயின் டூலில் 2 சர்ஃபேஸ் செலக்ட் ஆகிருக்கும், ரிலீஃப். ஸோ ஜாயின் டூலையும் உங்களால் ரிலீஃப் தர முடியும். ஸோ ஆப்ஷனுங்கிற டூலில் ட்ரிம் இன்டர்செக்டிங் ஜாமெட்ரி. ஸோ இது ட்ரிம் இன்டர்செக்டிங் ஜாமெட்ரிங்கிறது ஒரு ஷீட் மெட்டல் ஃபுல்லாக தெரியாது. ஸோ இன்னொன்று மட்டும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிற நேமில் இருக்கும். ஸோ ட்ரிம் இன்டர்செக்டிங் ஜாமெட்ரினா அது ஃபுல்லாக இன்டர்செக்டுக்குள்ள ஒரு போர்ஷன், அதாவது இந்த போர்ஷன் இல்லைனா இந்த போர்ஷன், அது மட்டும்தான் இருக்கும். ட்ரிம் கொடுத்தா மட்டும்தான் அப்படி இருக்கும். ட்ரிம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு எட்ஜஸ் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த இடத்துல டச் ஆகுதோ அந்த இடம் மட்டும் தான் கட் ஆகும், மற்ற இடமெல்லாம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும். ட்ரிம் கொடுத்துட்டா இன்டர்செக்டிங் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆயிரும். ரேடியஸை கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ பார்க்கலாம், தெளிவாக தெரியும். ஸோ இது இந்த இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு இந்த இடமும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆகும். ஸோ இதை ட்ரிம்மை எடுத்து விட்டேன் அப்படின்னா எந்த இடம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த இடம் மட்டும்தான் கட் ஆகுது, மற்ற இடம்லாம் நார்மலாக அப்படியே தான் இருக்குது. பெண்ட் அலவன்ஸ் மூலியமா உங்களோட ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர், கே ஃபேக்டரை டிஃபைன் பண்ணணும். இது கண்டிப்பாக கே ஃபேக்டர், ஒய் ஃபேக்டரை ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணியிருப்போம். ப்ராப்பர்ட்டிஸில் இதோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெண்டே வேண்டாம், ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா அந்த ரேடியஸ் வேணுமா வேண்டாமா, அதாவது உங்களோட பெண்டிங் எட்ஜ், அதாவது 2 ஷீட் மெட்டல் ஜாயிண்ட் ஆகிறப்ப உள்ள கார்னர்ஸ் டெவலப் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு சூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ இது ரேடியஸில் வேணுமா இல்லை ஷார்ப்பாக வேணுமா. பார்த்தீங்கன்னா இது ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ரேடியஸ் அப்ளிகபிள்னா ரேடியஸ், அப்படி அப்ளிகபிள் கொடுத்தோம்னா இது எவ்வளோ ரேடியஸ், அந்த ரேடியஸ் இன்சைட் ரேடியஸா இல்லை அவுட் சைட் ரேடியஸாங்கிறத டிஃபைன் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த பஞ்சுங்கிற ஹெட்டிங்கை ரைட் கிளிக் பண்ணும்போது வர ஆப்ஷனை பற்றி பார்த்துடலாம். ரீஜென்ரேட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமா எடிட், அதாவது அப்டேட் ஆகாத உங்களோட மாடலை அப்டேட் பண்ணிக்க முடியும். ரெஃபரன்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி எந்தெந்த ரெஃபரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்க, அதாவது அசம்பிளிக்கு போகும்போது எதெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்சைட் சப் அசம்பிளி, ஸ்கெல்டன் மாடல், ஸோ எந்த இடத்துக்கு இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறோமோ அதை டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். செட் அவுட்டும். ஸோ இது ஒரு பார்ட்ஸுக்கு இந்த நோட்ஸ் கொடுக்குறேன், அதாவது ஹோல் நோட்ஸ், கட் நோட்ஸ் மாதிரி இந்த பார்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரணும் அப்படின்னா செட்டப் நோட்ஸில் உங்களால் கொடுத்துக்க முடியும். சென்டு மூலியமா இந்த பார்ட்ஸை டைரெக்டாக, அதாவது இந்த பார்ட் ஃபைலை ப்ரோயி பார்ட் ஃபைலாகவே இதை சென்ட் பண்ணிடலாம். இன்ஃபர்மேஷன், இந்த மாடலை பற்றிய இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கலாம், அதாவது இதோட என்ன பெண்ட் வந்திருக்கு, என்னென்ன ரெஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்க முடியும். ஸோ ரெஃபரன்ஸ் வியூவரில் இது எப்படிலாம் நடந்துச்சு, இந்த விண்டோக்குள்ளே என்னென்ன மாடல் என்ன ஆர்டரில் உள்ளே வந்துச்சுங்கிற பார்க்குறது தான் ரெஃபரன்ஸ் வியூவர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பண்ணது பஞ்ச் பார்ட். ஸோ பஞ்ச் பார்ட்டுங்கிற ஷீட் மெட்டல் பகுதியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். செகண்ட், அதாவது ரிலேஷன் ரெஃபரன்ஸ்னா நம்ம பஞ்ச் பார்ட் பண்ணுறதுக்காண்டி உள்ளேருந்து யூடிஎஃப் ஃபீச்சரை கொண்டு வந்தோம். ஸோ அது பார்ட் மாடலிங்க்கும் ஷீட் மெட்டலுக்கும் ஒரு ரிலேஷனை கொடுத்ததுனால இது செகண்டாக ரிலேஷன் பார்ட் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அதோட நேம் தான் பஞ்ச் பார்ட், அதாவது சாலிட்லேருந்து உள்ளே வந்த பார்ட். இது ரிலேஷன் பார்ட், யூடிஎஃப் ஃபீச்சரில் உள்ள டெவலப் ஆன ஃபீச்சர்ஸ். ஸோ இது மாதிரி என்னென்ன தேவைப்படுதோ ஆப்ஷன்லாம் பார்த்துக்கலாம். பிளெண்டில் உள்ள பெண்ட் ஆர்டர்ஸ். ஸோ பெண்ட் ஆர்டருங்கிறது, ஸோ இது என்னென்ன ஆர்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எப்படியெல்லாம் பண்ணால் இந்த மெட்டல் ரியல் டைமாக கிரியேட் ஆனுங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த பெண்ட் ஆர்டர். ஆட் பெண்ட், ஸோ பெண்ட் டைரக்ஷன், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் கொடுத்துட முடியும். ஸோ இந்த பெண்ட் கிளிக் பண்ணுங்கள், இதை பற்றி இன்ஃபர்மேஷன் ரெடி ஆகிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பெண்ட் இந்த சர்ஃபேஸில் நடந்திருக்கு, அவுட் டைரக்ஷன் நடந்திருக்கு, அவரோட பெண்ட் ஆங்கிள் எவ்வளவு, பெண்ட் ரேடியஸ் எவ்வளவு, பெண்ட் லென்த். ஸோ பெண்ட் லென்த் அப்படிங்கிறது உங்களோட டெவலப்பிங் லென்த் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பென்ஸில் உள்ள பென்ஸை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஷீட் மெட்டலை திரும்பி நம்ம பார்ட் மாடலே கொண்டு போக முடியுமானா முடியும். ஸோ அந்த ஆப்ரேஷன் எங்கே இருக்கும்னா
switch to part solid. ஸோ switch to part solid கொடுக்கும்போது இந்த யூஸ் பண்ண டூல்ஸ், அதாவது இந்த பிளானர், குரூப், பஞ்ச், இந்த எந்த டூல்ஸும் சாலிட் மாடலிங் ஆப்ஷனில் இல்லை. ஸோ அது என்ன பண்ணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி, அதாவது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் மாதிரி உள்ள ஒன்று கொண்டு போகுது கொலாப்ஸ். சேஞ்ச் பண்ணி ஈஸியாக மாற்றிக்க முடியும். இந்த ஷீட் மெட்டலில் உள்ள ஒரு பகுதி, இந்த ஷீட் மெட்டலை திரும்பி ரிவர்ஸில், அதாவது பார்ட் மாடலிங் கொண்டு போக முடியுமானாலும் முடியும். ஸோ ஆப்ரேஷனல் டூலில் switch to part solid. ஸோ இந்த சைடை நம்ம சைடு கொண்டு போக முடியாது, ஏன்னா இது ஓப்பன் கண்டெய்னராக இருக்குது. ஒரு விஷயம், அதாவது சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, அது சாய்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஷீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை திக் மெட்டல் எதாக இருந்தாலும் அதை ஃபுல் சைடாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஃபுல் கண்டெய்ன், அதாவது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருந்தால் மட்டும்தான் சைடாக மாறும். ஸோ இது switch to part solid கொடுத்தீங்கன்னா ஸோ இன்டூ குயில், ஸோ கொலாப்ஸ். ஸோ கொலாப்ஸ் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகி புது மெட்டலுக்கு ஃபார்ம் ஆகும், அதாவது சாய்டுக்கு போகும். டெலிட்னா இந்த மெட்டலை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம சாய்ட் மாடுக்கு போகிற மாதிரி. ஸோ டெலிட். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணால் தான் உங்களால் சாய்ட் மாடுக்கு போக முடியும்னு சொல்லுது. ஓகே, பார்ட் சாய்டு உள்ள ஆப்ரேஷன் கிரியேட் ஆகிட்டு.